நாலேஜ் ஃபோரம் ஆஃப் கோஆபரேட்டிவ் பேங்கர்ஸ் அறிவே சக்தியின் சார்பில் நடைபெற்ற காணொலி நிகழ்ச்சியில் சைபர் செக்யூரிட்டி இன் பேங்க்ஸ் என்னும் தலைப்பில் வங்கிப் பணியில் 23 ஆண்டுகால அனுபவம் வாய்ந்த திருமதி எஸ் பஞ்சி அவர்கள் ஆற்றிய உரை. Thank you, Rajkumar, for the introduction. நம்ம இப்ப நேர PowerPoint போயிடலாம். இன்னைக்கு நம்மளோட டாபிக் சைபர் செக்யூரிட்டி இன் பேங்க்ஸ் இருக்கு. பட் பேங்க்ஸ் கஸ்டமரோட மணியை பாதுகாக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம். இது எல்லாத்துக்கும் மேல நம்ம இன்னைக்கு காலகட்டத்துல இன்னைக்கு இன்டர்நெட்டோ இல்ல ஒரு தகவல் தொழில்நுட்பமோ இந்த மொபைல் டிவைசஸோ எதுவுமே இல்லாம நம்மளோட நார்மல் ரொட்டீன் வாழ்க்கையே இல்லை. ஸோ நம்ம முதல்ல கஸ்டமர்ஸ் எல்லாரையும் பாதுகாத்துக்கணும். அந்த கஸ்டமர்ஸோட மணி பாதுகாக்கிறது இது எல்லாத்துக்கும் மேல நம்ம எல்லாரோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஆஸ் வெல் அஸ் நம்மளோட டே டு டே லைஃப், நம்ம தினசரி வாழ்க்கையில கூட என்னெல்லாம் சைபர் செக்யூரிட்டின்றதையும் சைபர் செக்யூரிட்டி பாயிண்ட்ஸ்ன்றது எப்பவுமே நம்ம மைண்ட்ல இருக்கணும். இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் சேஃப்டிக்கான பாயிண்ட்ஸ்ன்னு பாக்குறோமோ இதெல்லாம் வெறும் பேங்கிங்கோ இல்ல பேங்கிங்கோ நம்ம மணி பாதுகாக்கிறதுக்கோ நம்ம அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் பாதுகாக்கிறதுக்கோ மட்டும் இல்ல. இதே ரூல்ஸ் தான் நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷனையும் இல்ல நம்ம இன்டர்நெட்ல நம்மளோட இன்ஃபர்மேஷன் போடுறப்ப இருக்கிறதோ பாதுகாக்கிறதுக்கும் சேர்த்து இதே இன்ஃபர்மேஷன் தான். ஓகேவா? சைபர் செக்யூரிட்டி இன் பேங்க்ஸ். இப்ப எல்லாரும் இந்த ஸ்லைட் ஒரு தடவை அப்படி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நம்ம சைபர் செக்யூரிட்டி இன் பேங்க்ஸ்ன்றது என்னன்னா, நம்மளோட பேங்க்ல இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ், சிஸ்டம்ஸ், நெட்வொர்க்ஸ் இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றது. அதெல்லாம் பாதுகாத்து ப்ரொடெக்ட் பண்றோம்னா எதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்? யாரோ ஒருத்தர் வெளியில இருக்கிற ஒருத்தர், தேவையில்லாத ஒருத்தர் அதில் நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்கிற டேட்டாவை ஆக்சஸ் பண்ண விடக்கூடாது. அதாவது அவங்களால அதை பார்க்க கூட கூடாது, ரீட் பண்ணவும் முடியக்கூடாது. இன்னொன்னு அதை மாத்த முடியக்கூடாது. they should not be able to change it. அவங்க பார்க்கவும் கூடாது, மாத்தவும் கூடாது, அண்ட் இருக்கிறத டெலீட்டும் பண்ணக்கூடாது, இருக்கிறத எதையும் அழிச்சிட்டு போகக்கூடாது. இது 3 முக்கியமான பாயிண்ட்ஸ். அவங்க ஆக்சஸ் பண்ணக்கூடாது, சேஞ்ச் பண்ணக்கூடாது, அண்ட் அழிக்கவும் கூடாது. இந்த 3 திங்ஸ் பத்திரமா நம்ம இதுல இருந்து நம்ம சிஸ்டம் எல்லாத்தையும் பாதுகாத்துக்கிட்டோம்னா அப்பவே நம்மளோட சிஸ்டம் எல்லாம் நம்ம சைபர் செக்யூரிட்டியில பத்திரமா வச்சிருக்கோம்னு அர்த்தம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேங்க்ல நீங்க எல்லாம் பிரான்ச்சஸ்ல வேலை பார்த்துட்டு இருப்பீங்க நிறைய பேரு. அப்ப யாரோ ஒருத்தர் இன்னொருத்தரோட அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் கேட்டா நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம் கண்டிப்பா. இப்ப இன்னொருத்தரோட நான் இப்ப இன்னொருத்தரோட பேலன்ஸ் இன்ஃபர்மேஷன் கேட்கிறேன், பேலன்ஸ் என்கொயரி ஸ்டேட்மெண்ட் கேட்டா நம்ம கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அவங்கவுங்களோட இன்ஃபர்மேஷனை அவங்கவுங்க கிட்ட மட்டும் தான் கொடுப்போம் இல்லையா? அந்த பேசிக் செக்யூரிட்டி நம்ம எப்படி மேனுவல் பேங்கிங்ல ஃபாலோ பண்றோமோ அதே மாதிரி இன்னொருத்தர் யாரோ ஒரு சைபர் திருடர்கள், யாரோ ஒரு சைபர் ஃப்ராட்ஸ்டர் நம்ம கஸ்டமர்ஸோட டேட்டாவை தேவையில்லாம எடுக்கக்கூடாது, தேவையில்லாம அவங்க பார்த்து அதை ஆக்சஸ் பண்ணிடக்கூடாது. இதுதான் பேசிக் பிரின்சிபல். தென் எதுக்காக நம்ம சைபர் செக்யூரிட்டி வேணும்? நம்மளோட பொருளையும் நம்மளோட சிஸ்டம்ஸையும் எதுக்காக நம்ம பாதுகாத்துக்கணும்? நம்ம பேங்கோட பேரு கெட்டு போயிடும் இல்லையா? இப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல போய் டிஎன்எஸ்சி பேங்கோட டேட்டா இப்ப லீக் ஆயிடுச்சுன்னு சொன்னா, இப்ப தெலுங்கானா சொன்னாங்கல்ல ராஜ்குமார், அதே மாதிரி இப்ப டிஎன்எஸ்சி பேங்கோட டேட்டா லீக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா இதனால பேங்கோட பேரு கெடும் இல்லையா? ஸோ பேங்கோட பேரு கெடாம பாத்துக்கணும். இதுக்காக இது ஒரு மேஜர் ரீசன் சைபர் செக்யூரிட்டியில நம்ம இருக்க வேண்டியது. அடுத்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கஸ்டமர்ஸ் மணி அண்ட் டைம். ப்ரிவென்ஷன் ஆஃப் கஸ்டமர்ஸ் மணி. இப்ப கஸ்டமர்ஸோட மணி இங்க இருக்கு. இன்னும் நீங்க எதுக்காக டைம் என்ன சொல்றோம்? இப்போ ஒரு 10,000 rupees ஒரு கஸ்டமரோட இதுல இருந்து அக்கௌண்ட்ல இருந்து போயிடுச்சுன்னா அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் சைபர் கிரைம்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. திருப்பி அந்த கம்ப்ளைண்ட அவங்க ஃபாலோ பண்ணி இது பண்ணி அகைன் நம்ம சம்டைம்ஸ் இந்த மணி நம்மளால வாங்கி கொடுத்துட கூட முடியும். மோஸ்ட் ஆஃப் த சைபர் கேசஸ் மணி நம்ம லாஸ் ஆன மணியை வித்தின் ஃபியூ டேஸ் வாங்கி கொடுத்துருவோம். பட் ஸ்டில் அந்த டைமும் கஸ்டமருக்கு வேஸ்ட் ஆகுது இல்லையா? ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்? கஸ்டமர்ஸோட டைமே வேஸ்ட் பண்ணக்கூடாது, மணியும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இன்னொன்னு, கஸ்டமர்ஸோட டேட்டா பத்திரமா நம்ம வச்சிருக்கணும். கஸ்டமர்ஸோட டேட்டாவை பத்திரமா வச்சிருக்க வேண்டியது நம்மளோட மெயின் டியூட்டி. டியூட்டின்றத விட நம்ம இவங்களுக்கு இதை செய்யற ஒரு பெரிய உதவி கிடையாது. உதவின்றதை விட இது நம்மளோட டியூட்டி.
நம்மளோட ஃபர்ஸ்ட் டியூட்டி நம்மளோட கஸ்டமர்ஸ் டேட்டாவை பத்திரமா வச்சிருக்க வேண்டியது. அப்படி வைக்கலைன்னா பேங்க்ஸ் will be penalized for non compliance. பிரான்ச்சஸ்ல இருக்க நிறைய பேருக்கு தெரியாது, சென்ட்ரல் ஆஃபீஸ்ல இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸஸ்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய இடங்கள்ல banks are penalized. அவ்வளோ crores, 5 crores, 10 crores banks are paying fine amount to RBI from their central office. எதுக்காக? இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணாததுனால நிறைய இடங்கள்ல நம்ம ஃபைனும் கட்டிட்டு வரோம். ஸோ இதெல்லாமும் அவாய்ட் பண்றதுக்காக நம்ம சைபர் செக்யூரிட்டியோட பிரான்ச்சஸ் நம்ம சிஸ்டம்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸை வைக்கணும். ஓகே, என்ன மாதிரிலாம் ஃப்ராட்ஸ் நடக்குது? ஃப்ராட்ஸ்னா என்ன மாதிரி யூஸ்வலா நடக்கலாம்? நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஐடி, கம்ப்யூட்டர், பேங்கிங் எதுனாலும் முதல்ல கண்ணுக்கு தெரியறது ஏடிஎம் தான். எல்லாரும் நமக்கு அந்த ஏடிஎம் டே அண்ட் டே அவுட் இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங், யூபிஐ எல்லாம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் திங் எல்லாருமே ஆக்சஸ் பண்றது ஏடிஎம். இந்த ஏடிஎம்ஸ்ல நிறைய மேல்வேரும் இருக்கலாம், வேரியஸ் அதர் திங்ஸ். இதெல்லாம் நம்ம அடுத்த ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். ஸோ இதனால ஏடிஎம்ஸ்ல நிறைய ஃப்ராட்ஸ் நடக்குது. இன்னொன்னு அக்கௌண்ட் சென்ட்ரிக் ஃப்ராட்ஸ். நம்மளோட அக்கௌண்ட் தனியா ஹேக் ஆயிருக்கலாம், ஹேக் ஆகி நம்மளோட அக்கௌண்ட்ஸ்ல ஃப்ராட்ஸ் நடக்கலாம். இன்னொன்னு ஃபிஷிங்னா என்னன்னு அடுத்ததுல பார்க்கலாம். ஐடென்டிட்டி தெஃப்ட்னா என்னன்னா உங்க அக்கௌண்ட்ல இருக்க மணி போயிருக்காது, பட் உங்களோட ஐடென்டிட்டி போயிருக்கும். உங்களோட அக்கௌண்ட் நம்பர், பேன் நம்பர், இந்த மாதிரியான டேட்டா மட்டும் யாரோ திருடி இருப்பாங்க. இது ஐடென்டிட்டி தெஃப்ட். இதெல்லாம் இல்லாம த்ரெட் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். 30 to 40% ஆஃப் த சைபர் ஃப்ராட்ஸ் இன்டர்னலி இருக்கிற எம்ப்ளாயீஸ்னால தான் நடக்குது. அதுவும் வர ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்ப்போம். ஸோ அதனால எப்பவுமே இந்த பாயிண்ட் ஏன் ரொம்ப மேஜர்னா, எல்லா டீம் லீடர்ஸும் இப்போ ஒரு பிரான்ச் இருந்தா பிரான்ச் மேனேஜர் கீழே இருக்கிற பிரான்ச் ஸ்டாஃபை மோட்டிவேட்டடா வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்போ சென்ட்ரல் ஆஃபீஸ் ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்னா அங்க இருக்கிற ஸ்டாஃபை மோட்டிவேட்டடா அண்ட் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி இதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸ்லயும் இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பாயிண்ட் நம்ம கையில இருக்கு, நம்ம பேங்கர்ஸ் கையில இருக்கு. நம்ம இந்த ஃப்ராட்ஸை குறைச்சிட்டாலே ஒரு மேஜர் அமௌண்ட் ஆஃப் ஃப்ராட்ஸை நம்ம குறைச்சிட முடியும். இது தீஸ் ஆர் த ஃப்ராட்ஸ் விச் ஹேப்பன் வித் சைபர் செக்யூரிட்டி. இதெல்லாம் மேஜரா ஒரு அம்ப்ரெல்லாவா நம்ம பார்க்குறோம், மேஜர் டைப்ஸ் ஆஃப் ஃப்ராட்ஸ். ஓகே, ஏடிஎம் ஃப்ராட்ஸ் அது ஏடிஎம்ல மேல்வேர்னு சொல்றோம். மேல்வேர்னா என்னன்னா, இப்ப ஆல்ரெடி ஒரு ஏடிஎம் இருக்கு, ஏடிஎம்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃப்ராட்ஸ் இருக்கு. அடுத்த சில இதுல அதையும் பார்க்கலாம் நம்ம டீடைலா. ஏடிஎம்ன்றது என்னது? ஏடிஎம் இஸ் ஒன்லி a பிசி இல்லையா? வெளியில கேஷ் பாக்ஸ் நம்ம பார்த்திருப்போம், ஏடிஎம் கார்டு ஸ்லாட் பார்த்திருப்போம். ஏடிஎம் கார்டு உள்ள போடுறோம். ஒரு காமன் மேனுக்கு ஏடிஎம்னா இவ்வளவுதான். ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, கீழே கேஷ் வர்ற பாக்ஸ் இருக்கு, கார்டு போடுறாங்க, மணி பே பண்ணிட்டு அந்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் வருது. இவ்வளவுதாங்க ஏடிஎம்னா. திஸ் இஸ் நத்திங் பட் அ கம்ப்யூட்டர் தான். ஏடிஎம்னா ஒன்றும் டிஃப்ரெண்டான ஒரு இது கிடையாது, கம்ப்யூட்டர் தான். இந்த கம்ப்யூட்டர்ல எல்லா இடங்கள்லயும் நம்ம வைரஸ் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு ப்ரோக்ராம் இன்ஃபர்மேஷன், ஒரு அன்னெசரி இன்ஃபர்மேஷன் இந்த பிசிஸ்ல இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க ஃப்ராட்ஸ்டர்ஸ். இதுதான் மேஜர் டைப் ஆஃப் ஏடிஎம் ஃப்ராட். இந்த மாதிரி மால்வேர் இன்ஸ்டால் பண்றதுக்கு இங்க நேரம் இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்க வேற ஏதாவது இருந்து நெட்வொர்க் அட்டாக்ஸ் பண்ணி ரிமோட்டா இருந்து தே வில் இன்ஸ்டால், இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஏடிஎம் மால்வேர்ல இருந்து நம்ம ஏடிஎம்ஸ் எப்படி பாதுகாக்கிறதுனா, அது நம்ம ஐடி டிபார்ட்மெண்ட் பீப்புள் இவங்க எல்லாம் இங்க தே வில் டேக் கேர். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, they will use the culprits use a portable computer to physically connect to the ATM. எங்கேயோ இருப்பாங்க வேர்ல்ட்ல, இந்தியாவில தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்க நம்மளோட ஏடிஎம் மிஷின் இருக்கும், இந்த ஏடிஎம் மிஷினுக்கு ரிமோட்லி கனெக்ட் பண்ணி இந்த மால்வேர் உள்ள இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுல ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இந்த ஏடிஎம் ஜாக்பாட்டிங்ன்றது போட்டிருக்கோம். அது என்னன்னா,
ஏடிஎம்ல இருக்கிற கேஷ் டிஸ்பென்சர் இருக்கு இல்லையா, அதை மட்டும் அஃபெக்ட் பண்ணும். அது என்ன பண்ணும், இந்த மேல்வேரை போட்டுட்டாங்கன்னா அவங்க ரிமோட்ல இருந்து கண்ட்ரோல் பண்றப்ப இங்க ஒரு பர்சன் ஃப்ராட்ஸ்டர் வருவான், வந்து ஏடிஎம்க்கு வந்து இந்த வர்ற கேஷ் சும்மாவே எதுவுமே இல்லாம ஜஸ்ட் லைக் தட் கார்டெல்லாம் போடாம கேஷ் டிஸ்பென்ஸ் ஆயிட்டே இருக்கும், கேஷ் எடுத்துட்டு போயிடுவாங்க. இது ஒரு டைப் ஆஃப் அட்டாக். ஓகே, ஐ திங்க் ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம மெதுவா அதுக்கப்புறமா திருப்பி இது எல்லாமே டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம், நீங்க டவுட்ஸ் கேட்கறப்ப கூட. சைபர் செக்யூரிட்டி ஃப்ராட்ஸ் இன் கண்ட்ரீஸ், இதுல பாத்தீங்கன்னா இதுல இருக்கிறதுலே இந்த நிறைய ஏடிஎம் மால்வேர் இருக்கிறது இந்த கண்ட்ரீஸ்ல தான். இங்கெல்லாம் கூட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல. இந்த ஏசியன் நம்ம ஏரியால தான், ஏசியன் கண்ட்ரீஸ்லாம் தான் பாத்தீங்கன்னா இவ்வளோ ஜாஸ்தி மால்வேர் இருக்கிறது. இதுக்கு என்ன ரீசன்னா, ஒண்ணு இங்கெல்லாம் கம்ப்யூட்டரைசேஷன் ரொம்ப ஃபாஸ்டர். கம்ப்யூட்டரைசேஷன் அண்ட் யூசேஜ் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் யூசேஜ் ஆஃப் ஏடிஎம் பர்டிகுலர்லி ரொம்ப ஃபாஸ்டர் இங்க. ஏன்னா நம்ம இன்னுமே ஃபுல்லா கேஷ்லெஸ் போகல. கேஷ்லெஸ் போகலைனாலும் பரவாயில்ல, லெஸ் கேஷ் ஆவாது நம்ம போயிருக்கணும். அதாவது கம்ப்ளீட்டா மணியே இல்லாம கேஷே இல்லாம டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியாது பொதுமக்களால. இந்த அளவுக்கு போலனாலும் ஒரு கம்மியா கேஷ் யூஸ் பண்ணி மற்ற ஆன்லைன் டிரான்சாக்ஷன், டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ற மாதிரி கம்பல்சரியா நம்ம சீக்கிரம் நம்ம எல்லாரும் மாறியே ஆகணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏடிஎம் ஃப்ராட்ஸ் இருந்துட்டே தான் இருக்கும். ஏடிஎம்மோட யூசேஜ் நிறைய இருக்கிறது இன்னுமே இந்த ஏசியன் கண்ட்ரீஸ்ல தான். வேறஸ் இங்க வளர்ந்த நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் அவங்க எல்லாமே கேஷ்லெஸ் போயிட்டாங்க. கேஷ் இன்ஃபேக்ட் யூஸ் பண்ணா கேஷ் இஸ் த மோஸ்ட் ப்ரீமியம். கேஷ் யூஸ் பண்ணா அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கு. இப்போ எங்கேயாவது நீங்க நம்ம இப்போ ஷாப்ஸ்ல போய் கேஷ் யூஸ் பண்ணா அதுக்கு ஒரு ஆடட் காஸ்ட் இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கண்ட்ரியில பாருங்க, நம்ம சொல்லியிருக்கோம்ல 5 டிரான்சாக்ஷன்ஸ்க்கு மேல மந்த்லி ஏடிஎம்ல எடுத்தா there will be charges for that ன்னு சொல்றோம்ல. இதெல்லாம் எதுக்காக போடுறோம்னா கொஞ்சம் கொஞ்சமா கேஷை குறைக்கணும்ன்றதுக்கு தான். ஸோ இப்போ ஃப்ராட்ஸ் இதெல்லாம் குறைக்கணும்னா இன்டர்னலி we all should come back to less cash society. Then cyber security frauds, account centric frauds. இப்ப account centric frauds அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு இன்டர்நெட் பேங்கிங் இருக்கு, ஏடிஎம் இருக்கு. ஏடிஎம்ல என்ன இருக்கு? பின் இருக்கு. இன்டர்நெட் பேங்கிங்ல என்ன இருக்கு? பாஸ்வேர்ட் இருக்கு. பாஸ்வேர்ட் அண்ட் பின் நம்பர். அக்கவுண்ட் நம்பர் கூட தேவையில்லாம யாருக்கும் சொல்லக்கூடாது. இது ஒரு மேஜர் பாயிண்ட். எங்கேயுமே உங்களோட அக்கவுண்ட் நம்பர் என்னன்றத யாருமே தேவையில்லாம அடுத்தவங்களுக்கு சொல்லாதீங்க. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ இந்த யூபிஐ விபிஐ இருக்குல்ல, கூகுள் பே இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் இருக்கிறது யூபிஐ. அதுல இருக்கிற நம்மளோடது இப்போ பஞ்சினா punchi@upi-ன்னு இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் விபிஐ. யாருக்காவது நீங்க ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க விபிஐ மட்டும் ஷேர் பண்ணுங்க, விபிஐ ஷேர் பண்ணக்கூடாது. ஓகேவா? பாஸ்வேர்ட்ஸ் இது எல்லாமே வந்து நம்மளோட அக்கவுண்ட் சென்ட்ரிக் டீடைல்ஸ். மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் என்ன பண்றோம், ஒரு நீங்க யாராவது நீங்க உங்க பிரான்ச்ல கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ், ஏடிஎம் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு தொலைச்சிருப்பாங்க. ஒரு 75% ஆஃப் த 70 to 80% ஆஃப் த கம்ப்ளைண்ட்ஸ் எங்க ஏடிஎம்ல இருந்து காசு போயிடுச்சு, நான் போய் வித்ட்ரா பண்ணவே இல்லை ஆனா மணி போயிடுச்சுன்னு சொல்ற ஒவ்வொரு கஸ்டமரும் அவங்க வீட்டுல இருக்க, அவங்க வந்து இல்லிட்ரேட்ஸா இருந்திருப்பாங்க, இல்ல வயசானவங்களா இருந்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, வீட்டுல இருக்கிற குழந்தைங்க கிட்டயோ இல்ல பேர பசங்க கிட்டயோ ஏடிஎம் கார்டை கொடுத்து எடுத்துட்டு வர சொல்லியிருப்பாங்க, அவங்க எடுத்திருந்திருப்பாங்க. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் தான் நீங்க 80% இந்த என்னோட இவ்வளோ இயர் சர்வீஸ்ல பார்த்தது. மோஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் த கம்ப்ளைண்ட்ஸ் ஹேக்கிங் இதெல்லாம் இருந்தாலும், இவ்வளோ மால்வேர் எல்லாம் இருந்தாலும், மோஸ்ட் ஆஃப் த கம்ப்ளைண்ட்ஸ் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா வீட்டுல கஸ்டமர்ஸ்க்கு அவேர்னஸ் இல்லாததுனால தான், விழிப்புணர்வு இல்லாததுனால தான். எதுக்கு அவேர்னஸ் இல்ல? பின் நம்பரை யாருக்கும் சொல்லக்கூடாதுன்ற அவேர்னஸ் இல்ல. இன்னொன்னு, பின் நம்பர் யாருக்கும் சொல்லக்கூடாதுன்றது இல்லாம ஏடிஎம் கார்ட்லயே பின் நம்பரை எழுதி வைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் நீங்க எல்லாம் நிறைய கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ன்றப்ப ரிமோட் பேங்கர்ஸ் நிறைய இருப்பீங்க.
சின்ன கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் நீங்க டயர் 2 சிட்டிஸ்ல இருக்கிற கஸ்டமர்ஸ் தான் நீங்க நிறைய பேர் பார்ப்பீங்க, ஃபேஸ் பண்ணுவீங்க. அங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொருத்தருக்கும் தயவு செஞ்சு ஒண்ணு ஏடிஎம்மே கொடுக்காதீங்க. ஏடிஎம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு கொடுங்க. பின் நம்பரை யாருக்கும் கொடுக்க கூடாதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இப்ப இவ்வளோ டெக்னாலஜி எல்லாம் வந்தாலும் திருப்பி ஏன் இந்த பேசிக் பாயிண்ட்டை நான் உங்களுக்கு ரொம்ப நேரம் எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, இதுலதான் நம்மளோட மேஜர் நம்பர் ஆஃப் ஃப்ராட்ஸ் இன்னும் நடக்குது. நம்பர் ஆஃப் ஃப்ராட்ஸ் அண்ட் மேஜர் அமௌண்ட் ஆஃப் ஃப்ராட்ஸ் நடக்கிறது ஏடிஎம் பின் ஷேர் பண்றதுனாலையும் வீட்டில் இருக்கவங்க கிட்ட கொடுக்கறதுனாலையும் தான். இது பேங்கர்ஸ் நீங்க சில கேஸஸ் சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இன்னொன்னு கிளிக்கிங் ஆன் லிங்க்ஸ். எதுக்காக எல்லாரும் லிங்க்ஸ் கிளிக் பண்றோம்? இந்த அவார்டு இது ஃப்ரீ திங்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் பார்த்த உடனே அட்ராக்ட் ஆகி கிளிக் பண்றோம். அது எதுவுமே தயவு செஞ்சு கிளிக் பண்ணாதீங்க. அப்ப யாராவது ஃபோன் பண்ணி கேட்டா டீடைல்ஸ் கொடுக்க கூடாது, இது தெரியும் நமக்கு. நெவர் ஷேர் யுவர் ஓடிபி. ஓடிபின்றது நமக்குரியதுதான், இது எப்பயுமே யாருக்கும் இதையும் கொடுக்க கூடாது. இதெல்லாம் அக்கௌண்ட் சென்ட்ரிக் ஃப்ராட்ஸ்ன்னு பாக்குறோம். ஃபிஷிங்னா என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே அந்த மெயில் யூஸ் பண்ற எல்லாருமே நம்ம ஃபிஷிங் பார்த்துருப்போம். கிளிக் ஹியர் டு அப்டேட், அடுத்த ஸ்லைட்ல இருக்கு, கிளிக் ஹியர் டு அப்டேட் யுவர் பேங்க் டீடைல்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மெயில் வரும். இந்த மாதிரி எந்த லிங்க்ஸையும் கிளிக் பண்ணாம, இந்த லிங்க்ஸை கிளிக் பண்ணாம உங்க ப்ரௌசர் இருக்கு இல்லையா, ப்ரௌசர்ல போய் உங்களோட இன்டர்நெட் பேங்கிங் உங்க பேங்கோட யூஆர்எல் போட்டு டைப் பண்ணி தான் நீங்க கிளிக் பண்ணி பண்ணணும். எப்பயுமே நம்ம வர்ற மெயில்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணக்கூடாது. இன்க்ளூடிங் லாகின் கிரெடென்ஷியலா இருக்கலாம், இல்ல வெறும் பின் நம்பர்னு இருக்கலாம், வெறும் அட்ரஸ் உங்களை அப்டேட் பண்ண சொன்னா கூட தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்க இன்டர்நெட் பேங்கிங்குள்ள போயிட்டு பண்ணுங்க. ஏன்னா வெறும் அட்ரஸ் நீங்க கிளிக் பண்றப்ப கூட என்ன பண்ணுவாங்க, உங்களோட சிஸ்டம்ல இருக்கிற டேட்டாலாம் அவங்க ஈஸியா எடுத்துட முடியும். அந்த மாதிரிலாம் நிறைய இப்ப டெக்னாலஜி இருக்கு. நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நம்மளோட கேமராவை அவங்க ரிமோட் எடுத்துக்க முடியும், நம்மளோட மைக் அவங்க ரிமோட் எடுத்துப்பாங்க, நம்ம சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் யாரு எங்க இருந்து வேணா பண்ணலாம். யூஸ்வலி இந்த மாதிரி ஃபிஷிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம என்ன நினைப்போம்னா, ஃபிஷிங்ல வெறும் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் தான் போகுதுன்னு நம்ம நினைப்போம். பட் நம்ம என்ன பண்ணிடுறோம், லிங்க் கிளிக் பண்ணிடுறோமா, லிங்க் கிளிக் பண்ணிடுறோம், அங்க உள்ள போய் டேட்டாவே கொடுக்கலன்னே வச்சுப்போம். நீங்க எதுவுமே தப்பு பண்ணல, ஐயோ இது ஃபிஷிங்னு சொல்லி நாளைக்கே உங்களுக்கு ஒரு ஃபிஷிங் லிங்க் வந்தாலும் நீங்க கிளிக் பண்ணாம வெளியில வந்துடுறீங்க. ஓகே, அப்பவும் என்ன ஆகும்னா, சம்டைம்ஸ் அந்த லிங்க் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கிளிக் பண்ணதுனால உங்களோட சிஸ்டம்ல மேல்வேர் டவுன்லோட் ஆயிருக்கும். அது என்ன பண்ணும், நீங்க நைட்டு தூங்கிட்டு இருக்கப்ப சிஸ்டம் ஆன் ஆயிருந்ததுன்னா அப்ப உங்க சிஸ்டம்ல இருந்து டேட்டா எடுத்து இன்னொருத்தருக்கு, ஃப்ராட்ஸ்டருக்கு மெயில் பண்ணும். உங்க சிஸ்டம்ல இருக்க டேட்டா என்னவா வேணா இருக்கலாம், சம்டைம்ஸ் கீ லாகர்ஸும் இருக்கலாம். கீ லாகர்ஸ் அண்ட் மவுஸ் லாகர்ஸ்னு ஒன்று இருக்கு. இந்த ஸ்லைட் முடிச்சது நம்ம அதை ஒரு தடவை பார்க்கலாம். சாரி, இந்த கீ லாகர்ஸ்க்கு நான் ஸ்லைட் போடல, அதனால இப்போ இந்த ஸ்லைட்லேயே டிஸ்கஸ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி என்ன வேணா உங்க சிஸ்டம்ல நடக்கலாம். அதனால ஃபிஷிங் லிங்க் வந்ததுன்னா அது வெறும் ஃபிஷிங் தான் பண்ணும். நீங்க பேங்க் டீடைல்ஸ் அப்டேட் பண்ண உங்க பேங்க் டீடைல்ஸ் தான் போகும், உங்க பேங்கிங் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் போகும்ன்றது கிடையவே கிடையாது. நீங்க ஃபிஷிங் லிங்கை கிளிக் பண்றதுனால நீங்க நினைக்கிறத விட பல மடங்கு அதிகமான கேடான விளைவுகள் உங்க சிஸ்டமுக்கும் உங்களோட பர்சனல் டேட்டாக்கும் நடக்கும். இந்த கீ லாகர்ஸ் என்னன்னு இப்போ ஒரு 2 minutes அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கீ லாகர்னு ஒன்று பேர். அப்படின்னா என்னன்னா, நம்ம பேசணும் இல்லையா, ஒரு மேல்வேர் வந்து உங்க சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடும்னு. அது என்ன பண்ணும், நீங்க அது உங்களுக்கு தெரியாமலே இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். நீங்க இப்போ உங்க இன்டர்நெட் பேங்கிங்குள்ள போறீங்க, யூசர் ஐடி பாஸ்வேர்ட் டைப் பண்றீங்க. அப்போ உங்களோட கீபோர்ட்ல டைப் பண்ணுவீங்க இல்லையா, கீஸ், உங்க கீபோர்ட் கீஸ்ல என்னெல்லாம் டைப் பண்றீங்களோ அதெல்லாம் இன்னொரு இடத்துல ஒரு நோட் பேட்ல ஒரு ஃபைல்ல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கும். இப்போ நீங்க யூசர் நேம் போய் பஞ்சி,
அப்படின்னு டைப் பண்றீங்க. அடுத்து பாஸ்வேர்ட் 1 2 3 அப்படின்னு டைப் பண்றீங்க. நீங்க என்ன நினைச்சுப்பீங்க? ஃபிஷிங் லிங்க் நம்ம டைப் பண்ணல, எதுவுமே பண்ணல, நம்மளோட சிஸ்டம் ரொம்ப சுத்தமா இருக்கு, கிளீனான சிஸ்டம் நம்ம நினைப்போமா? ஆனா இந்த கீலாகர்ஸ் பிரஸ் பண்றதுனால, கீலாகர் இன்ஸ்டால் ஆயிருக்கிறதுனால நீங்க எந்த கீ பிரஸ் பண்ணாலும் அதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிடும். ரெக்கார்ட் ஆகி இன்ஃபேக்ட் ஸ்கிரீன் லாகர்ஸும் இருக்கு. அப்படின்னா என்ன? உங்க ஸ்கிரீனோட ஸ்கிரீன்ஷாட்ஸ், நீங்க மேல எந்த யூஆர்எல் போனீங்க, டிஎன்எஸ்சி பேங்க் போனீங்களா, எஸ்பிஐ போனீங்களா அப்படின்றத சேவ் பண்ணி இது எல்லாமே சேர்ந்து ஒரு இமெயிலா ஃப்ராட்ஸ்டருக்கு போகும். நான் இமெயில் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி சிம்பிளா சொல்றேன். பட் ஆக்சுவலி இதெல்லாம் ஒரு சிஸ்டம்ல ரொம்ப ஆர்கனைஸ்டு கிரைம். இதெல்லாம் ஒவ்வொரு ரெக்கார்டா அவன் லாக் பண்ணிட்டே இருப்பான். தென் அங்க இருந்து எடுத்துக்குவாங்க. கீ லாகர்ஸ் இல்லாம மவுஸ் லாகர்ஸும் இருக்கு. மவுஸ் லாகர்ஸ் என்ன பண்ணும்னா, நீங்க எதெல்லாம் கிளிக் பண்றீங்களோ, இங்க கிளிக் பண்ணீங்க, இங்க கிளிக் பண்ணீங்க, இந்த லிங்க் போனீங்க, இதெல்லாம் உங்களுக்கு உங்களோட ஃபுட் பிரிண்ட் எடுத்து அங்க அப்படியே அமிச்சிரும் ஃப்ராட்ஸ்டருக்கு. ஸோ இதுல என்ன தெரியுதுன்னா, ஃபிஷிங் வந்தா ஃபிஷிங் அட்டாக் மட்டும் நமக்கு வரல, கூடவே ஒரு கீலாகர்ன்ற மேல்வேரும் இன்ஸ்டால் ஆயிடும். கீலாகர்ஸ் எல்லாம் மேல்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணி டேட்டாலாம் அங்க இவங்களுக்கு போயிடும். ஓகே, தென் இப்ப நம்ம ஃபிஷிங் பார்த்தோம். இந்த ஃபிஷிங்ல பார்த்தோம்னா, ஃபிஷிங்னா என்னன்னா இதுல ஒரு 5 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து மெயில் ஃபிஷிங். ஒரு தடவை ஃபிஷிங் எக்ஸாம்பிள் முதல்ல காட்டிட்டு நான் உங்களுக்கு டைப்ஸுக்கு வரேன். இதுதான் வந்து ஒரு ஃபிஷிங்கான ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி ஒரு மெயில் வரும். இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஎன்எஸ்சி பேங்க்னு வச்சுப்போம். டிஎன்எஸ்சி பேங்க்ல இருந்து உங்களுக்கு மெயில் வருது, கிளைம் யுவர் டாக்ஸ் ரீஃபண்ட் ஆன்லைன். இந்த மாதிரிலாம் நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கும். இதே மாதிரி கோ அண்ட் அப்டேட் யுவர் அட்ரஸ்னு வந்திருக்கும். இந்த கெட் ஸ்டார்டட்ல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேல பாத்தீங்கன்னா அப்படியே டிஎன்எஸ்சி மாதிரியே இருக்கும். பட் என்ன, tnscbank.in இந்த மாதிரி சிம்பிள் சேஞ்சஸ் இருக்கும். ஒரு சிக்கு பதிலா 2 சி இந்த மாதிரி ஏமாத்தி வச்சிருப்பாங்க. இதுதான். பட் இந்த ஃபிஷிங்லேயே என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா, இமெயில் ஃபிஷிங். உண்மையான இருக்கிற பேங்க் இருக்கிற மாதிரியே ஒரு மெயில் கிரியேட் பண்ணி அனுப்புவாங்க. இப்போ டிஎன்எஸ்சி பேங்க்ல இருந்து உங்களுக்கு வர்ற மாதிரி மெயில் கிரியேட் பண்ணுவாங்க. இது மாதிரி பண்றது இமெயில் ஃபிஷிங். இன்னொன்னு ஸ்பியர் ஃபிஷிங்னா என்னன்னா, டியர் பஞ்சி இப்படின்னே போட்டே வரும் மெயில். யூ ஹவ் நாட் லாக்ட் இன் டு யுவர் இன்டர்நெட் பேங்கிங், டிஎன்எஸ்சி இன்டர்நெட் பேங்கிங் ஃபார் 12 days இப்படி சொல்லுவாங்க. இப்ப பஞ்சி தான் நான்ன்றது எனக்கு தெரியுமா? அதே மாதிரி எனக்கு டிஎன்எஸ்சி பேங்க் தான் என் அக்கௌண்ட்ன்றதும் எனக்கு தெரியும். என்னோட இன்டர்நெட் பேங்கிங்ல நான் 12 days லாகின் பண்ணலங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். அவனும் சொல்றான், நானும் சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் 12 daysக்கு முன்னாடி தான் நான் டிஎன்எஸ்சியில லாகின் பண்ணேன்றது எனக்கு தெரியும். ஓகே, இதெல்லாம் எப்படி யாரோ ஒரு ஃப்ராட்ஸ்டருக்கு தெரியுது. இப்ப டிஎன்எஸ்சி நம்ம லாகின் பண்ணோம்னா, டிஎன்எஸ்சி பேங்க்ல தான் லாகின் பண்ணோன்றதுக்கு குக்கீஸ்னு சொல்லுவோம். நிறைய வெப்சைட்ல பாத்தீங்கன்னா குக்கீஸ்னு பாப்பீங்க. ஒரு ஸ்மால் குக்கீன்றது ஒன்றும் இல்லை. குக்கீன்றது ஒரு ஃபைல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் எழுதி உங்க சிஸ்டம்ல சேவ் ஆயிருக்கும். உங்க சிஸ்டம்ல சேவ் ஆயிருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் பேர் குக்கி. இந்த குக்கிய அந்த ஃப்ராட்ஸ்டர் ரீட் பண்ணி 12 நாளைக்கு முன்னாடி பஞ்சி டிஎன்எஸ்சி லாகின் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு உண்மையான இன்ஃபர்மேஷனை எடுத்து அதையே இந்த மெயில்ல போட்டா கண்டிப்பா நான் நம்பிடுவேன்ல. நான் என்ன நினைப்பேன், நிஜமாவே டிஎன்எஸ்சி பேங்க்ல இருந்து அமைச்சிருப்பாங்க. அதாவது அவ்வளோ ரியலிஸ்டிக்கான திருடர்கள். ஓகேவா? இதே மாதிரி ஃப்ரேம் பண்ணி அனுப்புவாங்க. நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனா தான் இருக்கும். இதுல எதுவுமே பொய் கிடையாது. அப்ப நீங்க எப்படி சந்தேகப்படுவீங்க? அந்த மாதிரி அனுப்புறதுக்கு பேரு ஸ்பியர் ஃபிஷிங். அடுத்தது க்ளோன் ஃபிஷிங். இப்ப டிஎன்எஸ்சில இருந்து எனக்கு ஸ்டேட்மெண்ட் வருதுன்னு வச்சுக்கோ. மந்த்லி ஒன்ஸ் ஸ்டேட்மெண்ட் இமெயில் வருது. மோஸ்ட்லி பை திஸ் டைம் உங்க பேங்க்ல இருந்தும் நீங்க அனுப்புவீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டேட்மெண்ட் இமெயில் மந்த்லி ஒன்ஸ் வருது. வர்ற ஸ்டேட்மெண்ட் மெயில்ல
என்னோட ஜிமெயிலுக்கு வந்திருக்குன்னு வச்சுக்குவோம். என்னோட ஜிமெயில்ல வந்திருக்கிறத அதே மெயில் எனக்கு திருப்பி வருது 2வது நாள். ஓகேவா? நேத்து தான் எனக்கு ஸ்டேட்மெண்ட் வந்தது. இன்னைக்கு நான் திருப்பி ஸ்டேட்மெண்ட் ரிசீவ் பண்றேன். ஆனா இன்னைக்கு இன்னொரு ஒரே ஒரு லைன் இருக்கு. அப்டேட் யுவர் பாஸ்வேர்ட் ஹியர் அப்படின்னு வந்தா நான் என்ன பண்ணுவேன்? ஆமா, நேத்து மெயில் பார்த்தோம், பேங்க்ல ஏதோ தெரியாம 2 தடவை அமைச்சிருக்காங்க போல, 2வது தடவை வந்திருக்கு. அண்ட் மோஸ்ட்லி நம்மளும் செய்வோம் அப்படிதான். நம்ம ஒரு தடவை பின் நம்பர் போறதுக்கு பதிலாக 2 தடவை போகும், பாஸ்வேர்ட் மெயில் 2 தடவை போகும். இதெல்லாம் பேங்க்ஸ்ல யூஸ்வலி நடக்கிற டெக்னிக்கல் கிளிச்சஸ். இதெல்லாம் எரர்னே சொல்ல முடியாது, சின்ன சின்ன கிளிச்சஸ் நம்ம கிட்ட அப்படிதான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி நம்ம பார்க்குற கஸ்டமரோட மைண்ட் செட்டும் என்ன தோணும், ஓகே இது ஏற்கனவே இப்போதானப்பா வந்தது, நேற்று வந்த மெயிலே தான் திருப்பி பேங்க்ல அமைச்சிருக்காங்கன்ட்டு இது ஜெனுவின் மெயில்னு ஓப்பன் பண்ணி அப்டேட் யுவர் பாஸ்வேர்ட் ஹியர்னு இருக்கா, இதுல கிளிக் பண்ணி அப்டேட் பண்ண போவோம். அது ஃப்ராட் லிங்கா இருக்கும். இங்கதான் நமக்கு மாட்டுவோம். அதனால இந்த மாதிரி ஒரு சஸ்பீஷியஸா திருப்பி வந்ததுன்னா ரெப்ளிகேட் ஆன மெயில், அதுவும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் 3 டைப்ஸ். அடுத்தது வேலிங். இது என்னன்னா, ஃபிஷ்ன்றது என்ன, சின்ன மீன் தான். வேல்னா பெரிய திமிங்கலம். சின்ன சின்னதா இப்படி நிறைய பேர் சின்னவங்களை பிடிக்காம அவன் நேர பெரிய ஆள் ஒருத்தரை பிடிக்கிறது. சின்ன இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்கல்ல, பெரிய ஆளுங்களை ஃப்ராட் பண்ணி பிடிச்சா அது வேலிங். நிறைய இடங்கள் இதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. இது இந்தியாவில் ரீசெண்டா நடந்தது. ஒரு பெரிய கார்பரேட், சாரி பேங்கிங்ல இருந்து கொஞ்சம் நம்ம வெளியில போறோம், பரவாயில்ல, பட் நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே இப்ப ஸ்மார்ட் டிவி வச்சிருக்கோம்ல வீட்டுல. பெரிய பிராண்ட்ஸ்ல இருந்து வாங்கி எல்லாம் 40 inches 13 25 20 inchesல இருந்து எல்லாமே ஸ்மார்ட் டிவிஸ் வருது. ஸ்மார்ட் டிவிலே எல்லாம் அமேசான், நெட்ஃபிளிக்ஸ், யூடியூப் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதுல கேமராவும் இன்பில்ட் இருக்கு, எல்லாம் இருக்கு இல்லையா? ஒரு நாள் ஒரு பெரிய கம்பெனியோட சிஎஃப்ஓ, சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர், அவங்க கம்பெனியோட அந்த இது இருக்குள்ள ஆனுவல் பேலன்ஸ் ஷீட் ரிலீஸ் நெக்ஸ்ட் வீக் வரப்போகுது. பேலன்ஸ் ஷீட் நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ண போறாங்க. அப்ப இவர் தானே கீ பர்சன். ஆட்டோமேட்டிக்லி ஒரு நாள் அவருக்கு மெயில் வருது, இன்னைக்கு உங்களோட டாக், அவங்க டாக் பேரை சொல்லிட்டு உங்க டாக் வந்து சரியா சாப்பிடல, அவன் ஏன் குறைச்சிட்டே இருந்தான் அப்படின்னு ஒரு மெயில் வருது. அவருக்கு ஒண்ணுமே புரியல. இது நம்ம வீட்டுல நாய் குறைச்சிட்டு சாப்பிடாம இருந்தது எப்படி வருதுன்னு. அதே மாதிரி திருப்பி நெக்ஸ்ட் டே இன்னொன்னு, நீங்க ஏன் இன்னைக்கு கோவமா இருந்தீங்க, அந்த மாதிரி ஒரு மெயில். அப்போ கிளியர்லி யாரோ ஹேக் பண்றாங்கன்னு உடனே சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு வீடு ஃபுல்லா அவங்க டெஸ்ட் பண்ணப்ப என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, நம்ம வீட்டுல இருக்கிற டிவி இருக்கு இல்லையா, இந்த டிவில அந்த கேமரா அண்ட் மைக், எல்லா டிவிலையும் கேமரா அண்ட் மைக் இன்பில்ட்டா தான் இப்ப வருது. அதை ஹேக் பண்ணி, ஏன்னா இவர் ஹீஸ் அ ஹை ப்ரொஃபைல் பர்சனுங்கிறதுனால இவர் வீட்டுல ஏதாவது பேசினாருன்னா இந்த கம்பெனி டீடைல்ஸ் எடுத்தா பேலன்ஸ் ஷீட்ல ஒருவேளை ஹை ப்ராஃபிட் வரப்போகுதுன்ற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனி ஷேர்ஸை வாங்கி வைப்பாங்க. வாங்கி வச்சா நெக்ஸ்ட் 1 வீக்ல they can earn more money. அந்த ஷேர்ஸ் பிரீமியம்ல இருக்கும் இல்லையா? ஸோ இதுதான் அவங்களோட எய்ம். இந்த கேமரா ஹேக் ஆகி, மைக் ஹேக் ஆகி, இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு இந்த டேட்டா வச்சு அவன் மிரட்டிட்டு இருந்திருக்கான். தென் அதுக்கப்புறம் இவங்க இதை ஃபிக்ஸ் பண்ணாங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம இப்ப எல்லாரும் வீட்டுல இருக்க எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லயும், வீட்டுல ஒரு பேட் இருக்கலாம், டேப் இருக்கலாம், மொபைல் இருக்கலாம், எல்லாமே யூஸ் பண்றோம். இதுல அந்த மாதிரி யூஸ் பண்றப்போ செக்யூரிட்டி மெஷர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ வேலிங்ன்றது ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸை டார்கெட் பண்ணி அவங்க கிட்ட ஃபிஷிங் பண்றது. ஸோ ஒரே ஒரு அட்டாக்லயே அவங்களுக்கு நிறைய மணி கிடைக்கும். பாப்அப் ஃபிஷிங், பாப்அப்ஸ் இல்லாத ப்ரௌசிங்கே இருக்காது நம்ம இப்ப பண்றதுல. நீங்க மொபைல் எடுத்து சும்மா ஒரு ஏதாவது ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணாலும் பாப்அப் ஃபிஷிங் தான், பாப்அப் தான். அந்த பாப்அப்ஸ் என்ன சொல்லும், கிளிக் ஹியர், கிளைம் யுவர் ரிவார்ட்ஸ். அதாவது பேங்க், இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபிஷிங் பண்றப்ப இப்ப இதெல்லாம் இன்னைக்கு நல்ல 1.5 மணி நேரம், இப்ப நம்ம 1 hour நம்ம டிஸ்கஸ் பண்ணி காலையில இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இன்னைக்கு சாயங்காலம் நீங்க ஏதோ ப்ரௌஸ் பண்றப்ப உங்களுக்கு ஒரு பாப்அப் வருதுன்னு வச்சுக்குவோம்.
claim your rewards online. இல்லை யூ ஹாவ் ஒன், இந்த மாதிரிலாம் சொல்லும்ல. இப்படி சொல்றப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? இதுல எங்கேயுமே பேங்க் டாபிக்கே வரலப்பா. காலையில அவங்க 1 மணி நேரத்துக்கு பேசினாங்க, ஆனா அதுல எல்லாம் என்ன சொன்னாங்க, உன் பேங்க் பாஸ்வேர்டு இப்படிதான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி எல்லாம் எதுவுமே இல்லை. அது இல்லாம வேற தானே இருக்கு, இதுல தானே ஏதோ ஃப்ரீயா வருதுன்னு சொல்லி கிளிக் பண்ணீங்கன்னா அதுலேயும் என்ன பண்ணும், ஒரு மேல்வேர் வந்துடும். அந்த மேல்வேர் உங்க பேங்கிங் டீடைல்ஸை எடுத்துரும். ஸோ யூ ஆர் அட் ரிஸ்க். பேங்க் டீடைல்ஸ் எடுக்கிற திருடன் பேங்க் டீடைல் எடுக்கிற திருடனா தான் வருவான்றது அவசியம் இல்லை. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? அப்புறம் இந்த யூ ஹாவ் ஒன் இந்த மாதிரி மெயில்ஸ் எல்லாம் வருது இல்ல, இதெல்லாம் ஆக்சுவலி காமெடி கிடையாது. இந்த மாதிரி மெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல மணி யாரும் கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. யாருக்குமே பக்கத்துல இருக்கவங்க கிட்டயோ, வீட்டுல ஒய்ஃப் கிட்டயோ, ஹஸ்பண்ட் கிட்டயோ, இல்ல ஃபேமிலிலயோ சொல்லாம எவ்வளவோ ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் இந்த மாதிரி இடத்துல மணி பே பண்ணி ஏமாந்தவங்க பல பேர் இருக்காங்க. சைபர் கிரைம் கேசஸ் அங்க ரிஜிஸ்டர் ஆகுது. அதனால இது எல்லாமே வந்து பி வெரி வெரி கேர்ஃபுல். எதுவுமே இதெல்லாம் கிளிக்கும் பண்ணாதீங்க, இத பேயும் பண்ணிடாதீங்க. ஈவன் 100 rupees கேட்டா கூட எங்கேயும் கொடுத்துடாதீங்க. அது ரொம்ப முக்கியம். ஈவன் தோ திஸ் இஸ் அவுட் ஆஃப் யுவர் சிலபஸ், இதை நீங்க பார்த்துக்கோங்க. ஏன் நான் திருப்பி இதை ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா, இருக்கிறதுல இதை டார்கெட் பண்றது வந்து அவங்க லோவர் மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள் தான். லோவர் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள், மெனி பீப்புள் அவுட் ஆஃப் கிரீட் அண்ட் குவிக் மணிக்காக மெனி டைம்ஸ் என்ன பண்றாங்க, நிறைய பேர் மணி பே பண்றாங்க. அவன் 10 பேருக்கு மெயில் அனுப்பிச்சானா கண்டிப்பா 6 பேர் காசு கட்டுறாங்க. இதுதான் இதுல ரியாலிட்டி. தெரிஞ்ச ஒரு கேஸ் எல்லாம் வந்து அவங்க வீட மார்ட்கேஜ் பண்ணி கட்டின ஆளுங்கெல்லாம் இருக்கு. அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி இதுக்குள்ள எங்கேயும் போயிடாதீங்க. உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் சொல்லுங்க. தென் இதுதான் அந்த ஃபிஷிங் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா, இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க ஆடுறதுக்காக காட்டியிருக்கேன். வெல்ஸ் ஃபார்கோன்னு ஒரு ஃபாரின் பேங்க் இருக்கு, ரொம்ப ஃபேமஸான பேங்க். இந்த மெயில பாத்தீங்கன்னா அப்படியே வெல்ஸ் ஃபார்கோல இருந்து வந்த மாதிரி இருக்கு. wellsfargo.com தான் இருக்கு. இங்க பாத்தீங்களா, டு அன்லாக் யுவர் அக்கௌண்ட். இதை பார்த்தா யாருக்காவது டவுட் வருமா? வராது. wellsfargo.com தான் இருக்கும். அப்படி அதே நம்மளோட வெப்சைட்டே இங்க இருந்தா கூட இங்க கிளிக் பண்ண உடனே இது எப்படி மாறும்னா wellsfargo.com. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், 2 O வந்துரும் பாருங்க. இந்த மாதிரி தான் ஃப்ராட்ஸ்டர்ஸ் பண்ணுவாங்க. முதல்ல நீங்க பாக்குறப்ப எல்லாமே அப்படியே உங்களோடது மாதிரியே இருந்தாலும், அது மாறி போறப்ப இங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரௌசர்ல இதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்கிரிப்டிங் யூஸ் பண்ணுவாங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி, எனி ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி fargo.comன்னு மாறிடும். இங்கேயும் பாத்தீங்கன்னா வெல்ஸ் ஆன்லைன் பேங்க் 2@com. இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் விவரமானவங்கன்னா இதை நீங்க கண்டுபிடிக்கலாம். இந்த இடத்துல அவங்க மாத்தி போய் சொல்ல முடியாது. @comcast.netன்னு இருக்கு. @wellsbank.netன்னு இல்ல, wellsfargo.netன்னு இல்ல. ஓகேவா? .comஓ நெட்டோ வெல்ஸ்பார்கோ நீங்க இல்ல. இது ஒரு பாயிண்ட். அலர்ட்ஸ்ன்னு இருக்கு. இதெல்லாம் வந்து சும்மா அவங்க ஏமாத்துற வேலை. ஓகேவா? நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி தெஃப்ட். சைபர் ஃப்ராட்ஸ் ஐடென்டிட்டி தெஃப்ட்னா என்னன்னா, இது வந்து இப்ப ரொம்ப ரீசெண்டா வர்ற ஃப்ராட்ஸ்ங்க. கொஞ்சம் யாராவது கான்சென்ட்ரேஷன் டைவர்ட் ஆகி போயிருந்தா இந்த பாயிண்ட் கொஞ்சம் தயவு செஞ்சு திரும்பி ஃபாஸ்டா வந்துருங்க. ஐடென்டிட்டி தெஃப்ட்னா இவ்வளோ காலகட்டம் வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, உங்க பேன் நம்பரை யாரோ திருடுறாங்க, உங்க ஆதார், அதாவது ஐடென்டிட்டி, நீங்க நான் யாருன்றதுக்கான ஐடென்டிட்டி, அக்கௌண்ட் நம்பர் திருடுறாங்க. திருடி என்ன பண்ணுவாங்க, இதை வச்சு இந்த பேன் ஆதாரை வச்சு இன்னொரு இடத்துல நியூ அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்க. பொதுவா இவ்வளவுதானங்க ஃப்ராட் நடக்கும். இன்னொரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவான், இல்ல இந்த பேன் நம்பரை வேற ஏதாவது யூஸ் பண்ணி டிக்கெட் புக் பண்ணுவாங்க. இவ்வளவுதான் நடந்துட்டு இருந்தது இவ்வளவு காலம் வரைக்கும். இப்ப ரீசெண்டா எனக்கு தெரிஞ்சு எங்க ரிலேட்டிவ் சர்க்கிள்ல ஊர்ல தென்காசி பக்கத்துல கடையம்ல லாஸ்ட் மந்த் நடந்த ஒரு இன்சிடென்ட். இவருக்கு பஜாஜ் லோனுக்கான கால் வந்தது. பஜாஜ் லோன் வேணுமான்னு சொல்லி கால் வந்தது.
இவர் ஆக்சுவலி பிராண்டிக்கா இவர் ஒரு 2 lakhs லோனுக்காக எங்கெங்கயோ தேடி இருக்காரு. நம்ம பேங்க்ஸ்க்கெல்லாம் வந்தா நம்ம பர்சனல் லோனுக்கு டைம் ஆகும் இல்லையா? ஸோ அவங்க போய் அங்கே வேற ஏதோ இதை எடுத்து ட்ரை பண்ணியிருக்காங்க. வேற பேங்க்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. 2-3 பேங்க்ல ட்ரை பண்ணியிருக்காரு. லோன் கிடைக்கல. எனக்கும் கால் பண்ணாரு. கால் பண்ணி என்ன லோனுக்கா இங்கே கிடைக்குமா, இந்த பேங்க்ல கிடைக்குமா இப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்க டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டு சேலரி ஸ்லிப் எல்லாம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்க, கிடைக்கும். எப்படியும் ஒரு 10 daysக்குள்ள கிரெடிட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எந்த பேங்க் போகணுன்றதெல்லாம் சொல்லி அவங்களோட அக்கௌண்ட் இருக்க பேங்க், சேலரி அக்கௌண்ட் இருக்க பேங்கே சொல்லியிருந்தேன். பட் அவர் என்ன சொன்னார் என்கிட்ட, எனக்கு ஒரு 2 daysல மணி அர்ஜென்ட்டா தேவைப்படுது அப்படின்னாங்க. இவர் ஆக்சுவலி நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் பேங்க் என்கொயரி பண்றப்ப சிபில்ல நம்ம என்ட்ரி போடுவோம் தெரியுமா? இந்த சிபில் என்ட்ரி வந்து நிறைய ஃப்ராட்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, சிபில் என்ட்ரிஸ்ல லோனுக்கு எங்கெல்லாம் என்கொயரிஸ் வருதோ அந்த மாதிரி என்கொயரிஸ் இருக்கிறதே எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம டேட்டா லீக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதுதான் சொல்ல முடியாது. சில இடங்கள்ல லோன் ஏஜென்ட்ஸ் வழியாகவும் லீக் ஆகலாம். ஏதோ ஒரு வழியில இவரது எப்படி லீக் ஆச்சுன்னு தெரியல. லீக் ஆயிட்டு என்ன ஆச்சுன்னா, இவருக்கு ஒரு லிங்க் வந்தது. இது ரியல், இது நடந்தது. லோனுக்கு இந்த பேங்க்ல போயிட்டு இங்க கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணுங்க ஃபார் யுவர் லோன், இன்ஸ்டன்ட் லோன் இன் 24 hours வந்தது. இவர் எல்லாம் ஆன்லைன்ல அப்லோட் பண்ணாரு. பேன், ஆதார், டேட்டா எல்லாம் அப்லோட் பண்ணி சேலரி ஸ்லிப் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன வந்ததுன்னா, பே 30,000 ஃபார் டாப்பிங் அப் அண்ட் தென் 24 hours 2 lakhs வந்துடும். என்ன பண்ணுவாரு இவர், பிரான்டிக்லி மணி வேணும்னு இருக்கவர் இல்லையா? இவர் போய் பக்கத்துல தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கடன் வாங்கி, இந்த ஆல்ரெடி அவர் ஒரு மெடிக்கல் கிரைசிஸ்ல இருந்தாரு வீட்டுல. இந்த பிட் பண்ணதை அவர் அந்த டைம் எனக்கு கால் பண்ணல. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கேட்டிருந்தாருன்னா நம்ம பண்ண வேண்டாம்னு தான் சொல்லியிருப்போம் கண்டிப்பா இல்லையா? இதை பே பண்ணி முடிச்சுட்டு 2 days கழிச்சு மணி கிரெடிட் ஆகலன்னு சொல்லிட்டு அகைன் ஹி கால் மீ. இது மாதிரி வந்தது, இந்த பேங்க்ல இருந்து எனக்கு கால் பண்ணாங்க, லிங்க் அமிச்சாங்க, நான் பே பண்ணிட்டேன், இந்த 30,000 பே பண்ணிட்டேன், ஆனா என்னோட லோன் வரல, 2 lakhs ஆச்சு. உங்களுக்கு அங்க யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா, நம்ம ஃபோன் பண்ணி இதை ஃபாலோ பண்ணட்டுமான்னு. அப்பதான் அந்த லிங்க் அதெல்லாம் வாங்கி பார்த்ததும் ஐ அண்டர்ஸ்டுட் தட் வாஸ் அ ஃப்ராட். இவ்வளோ நாள் இது வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ராட்ஸ் நம்ம இதுல கேள்விப்பட்டதில்லை. கேசஸும் ஃபைல் ஆச்சான்றது எனக்கு தெரியல. இப்போ ரீசெண்டா இந்த மாதிரி ஃப்ராட்ஸும் நடக்குது. ஸோ அதனால பி வெரி வெரி கேர்ஃபுல். என்ன மணி தேவை என்னன்னாலும் நம்ம டைரக்ட் பேங்க்ல போய் தான் இது பண்ணணுமே தவிர, இந்த மாதிரி ஆன்லைன் இதுலன்னா லோன், அதாவது இப்ப எப்படி சொல்லணும்னாங்க, நீங்க இப்ப எல்லாரும் அமேசான், பிளிப்கார்ட்ல எல்லாம் இப்பெல்லாம் திங்ஸ் வாங்க ஆரம்பிச்சிருப்பீங்கல்ல. இப்ப அமேசான், பிளிப்கார்ட்ல போய் இப்ப லெனோவா நோட் புக் அப்படின்னு நீங்க போய் எங்கேயாவது சர்ச் பண்ணி பாருங்களேன். அமேசான்லயோ இதுலயோ சர்ச் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 1 hour கழிச்சு நீங்க கூகுள்ல போய் உங்க ஜிமெயில தான் பார்த்துட்டு இருப்பீங்க. அதுல வரும் உங்களுக்கு பை லெனோவா நோட் புக், கெட் லெனோவா ஃப்ரம் ஸ்னாப்டீல், ஃப்ரம் அமேசான், பிளிப்கார்ட். நீங்க பார்த்தது அமேசான்ல மட்டும் கூட இருக்கலாம், இருக்கிற எல்லா இதுல இருந்தும் வரும். ஓகேவா? அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளோட டேட்டா அண்ட் குக்கீஸ் இன்ஃபர்மேஷன் ஆர் கண்டினியூஸ்லி மானிட்டர்ட் அண்ட் எவ்ரிதிங் இஸ் ஆட்டோமேட்டட். இதெல்லாம் யாரோ ஒருத்தர் உட்கார்ந்து இதெல்லாம் உங்களுக்கு அனுப்புறது இல்லை. ஓகேவா? இது எல்லாமே ஆட்டோமேட்டட் ஃப்ராட்ஸ். ஆட்டோமேட்டட் ஃப்ராட் அவ்வளோ அழகா சிஸ்டம் ஆட்டோமேஷன் இருக்கு. அதாவது நம்ம கோர் பேங்கிங்க்கு, ஏடிஎம்க்கு, இன்டர்நெட் பேங்கிங், இங்க நம்ம சிஸ்டம்ஸ் ஆட்டோமேட் பண்றோமோ இல்லையோ, நம்ம ஆட்டோமேட் பண்றதை விட பல மடங்கு அவங்க அட்வான்ஸ்டா இருக்காங்க ஃப்ராட்ஸ்டர்ஸ். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ பி வெரி வெரி கேர்ஃபுல் வித் திஸ் ஐடென்டிட்டி தெஃப்ட். தென் நெக்ஸ்ட் ஒன், த்ரெட் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். இதுல மேஜரா நீங்க தியரிட்டிக்கலி பாத்தீங்கன்னா அவங்க த்ரெட் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ்க்கு என்ன சொல்றாங்கன்னா, யாரோ எம்ப்ளாயீஸ்க்கு ஆஃபீஸ்ல ஏதோ பிடிக்கல அப்படின்னா அவங்க சிஸ்டம்ல ஏதோ மால்வேர் போட்டுறாங்க, இந்த மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் ஒண்ணு இருக்கட்டும், இதெல்லாம் தியரி இருக்கட்டும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கல் இதுல பார்த்தது, ப்ராக்டிக்கல் நம்ம பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்தது என்னன்னா, ஷேரிங் ஆஃப் பாஸ்வேர்ட். இதை பண்ணாம நம்ம
99 பேர் இல்ல. ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல ஷேர் பண்றோம். ஏதாவது ஒரு சிச்சுவேஷன். இது வந்து ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு பாயிண்ட் இது. இதை எப்படியாவது நம்ம தான் வந்து இந்த பாயிண்ட செய்யாம பாத்துக்கணும். எதுக்காகவுமே ஷேர் பண்ணாதீங்க. எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கட்டும், கலீகா இருக்கட்டும், இவங்க தானே அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு இந்த பாஸ்வேர்ட் ஷேரிங் பண்ணிடவே பண்ணாதீங்க. இதோட அதர் இம்ப்ளிகேஷன்ஸ் பேங்க் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் தெரியும். இது பண்ணிடாதீங்க, எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் பண்ணிடாதீங்க. இன்னொன்னு, டோன்ட் ரைட் யுவர் பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் கீப். நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், ஒரு முக்காவாசி பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த ஒயிட் ஷீட்லயோ இல்ல நம்ம ஜென்ஸ் பாக்கெட்ல வைக்கிற அந்த சின்ன நோட் புக்லயோ இல்ல மொபைல்ல நோட் பண்ணி வைக்கிறாங்க லேடிஸ்னா. இந்த மாதிரி தான் நான் ஒரு ஜெனரல் பேட்டர்ன் பார்த்திருக்கேன் இது வரைக்கும். பட் இப்படி எழுதி வைக்காம இருக்கிறதுக்கு என்ன ஒரு ஷார்ட்கட்னா, ஏதாவது ஒரு சென்டென்ஸ் மாதிரி இருக்கிறத அப்படியே நீங்க பாஸ்வேர்டா வச்சுக்கோங்க. ஐ லவ் மை டாட்டர். இது உங்களுக்கு பிடிச்ச லைன் வச்சுக்குவோம். உங்க பாஸ்வேர்டு எப்படி வைக்கலாம்? ILMD. உங்க டாட்டரோட இந்த மாதிரி நீங்க சென்டென்ஸ் ஃபார்ம்ல வச்சிட்டீங்கன்னா பர்த்டேஸ் கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். யூசுவலி சொல்லுவாங்க தெரியுமா, நீங்க எந்த இது செஷன் பாத்தீங்கன்னா டோன்ட் கீப் யுவர் பர்த்டேஸ் அண்ட் ஆனிவர்சரிஸ்ன்னு சொல்லுவோம். பர்த்டேஸ் அண்ட் ஆனிவர்சரிஸை பின்னா வைக்காதீங்க, பாஸ்வேர்டா வைக்காதீங்கன்னு சொல்லுவோம். ஆனா பட் நான் யூஸ்வலி என்ன சொல்வேன்னா, இது ஒரு நல்ல மெத்தடையும் கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த ரூட், இந்த லைன் யாருக்கும் தெரியாது, இது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க லைன் என்னங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அட் உங்க டாட்டர் பர்த்டே இப்போ 15னா 15ன்னு வச்சுக்கோங்க. 1504 15 ஏப்ரல்னா 15/4னே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாஸ்வேர்ட்ஸ் வச்சீங்கன்னா நீங்க ஈஸி டு ரிமெம்பர், ஞாபகம் வச்சுக்கிறதுனால எழுதி வைக்க தேவையில்லை. இல்ல என்ன பண்ணிடுங்க, இன்னொன்னு ILMD at TNSC ராஜபாளையம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 626 அந்த சைட்லாம் 626 தானே வரும் பின்கோடு. ஸ்டார்டிங் 626னா உங்க பின்கோடு வச்சுக்கோங்க. உங்க பிரான்ச் எந்த ஊர்ல இருக்கோ அந்த ஊரோட பின்கோடு. இது மாதிரி ஈஸியா நீங்க ஒரு ஸ்டோரியா வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டை வச்சுக்கிறது ஒரு பெரிய தலைவலின்னு நினைக்காம மேக் இட் அஸ் அ ஸ்டோரி யோர்செல்ஃப். அப்படி வச்சுட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி, நீங்க ஞாபகம் வச்சுக்க வேணாம். ஸோ இங்க என்னதான் தியரிட்டிக்கலி பார்த்தா இந்த அன்ஹாப்பி எம்ப்ளாயிஸ் இதெல்லாம் இருந்தாலும், இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்தது வெறும் பாஸ்வேர்ட்ஸ்ல தான் இந்த மாதிரி நம்ம நிறைய செக்யூரிட்டி த்ரெட்ஸ் வருது. சைபர் ஃப்ராட்ஸ், ரான்சம்வேர். இது வந்து ஐடி பீப்புள் நீங்க எவ்வளவு பேர் இருக்கீங்கன்னு தெரியல. ராஜ்குமார் இஸ் ஃப்ரம் ஐடி. நீங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஐடி டிபார்ட்மெண்டோட வேலை. ஐடி டிபார்ட்மெண்டோட வேலைன்னு நம்ம சொன்னாலும் பிரான்ச்சஸ்ல என்ன பண்ணணும்னா, வைரஸ் அப்டேஷனுக்கு வராங்கல்ல, இப்பெல்லாம் ஆட்டோமேட்டட் வைரஸ் அப்டேஷன் தான் இருக்கும். உங்களோட சிஸ்டம்ஸ், நீங்க டெய்லி உட்கார்ந்து யூஸ் பண்ற சிஸ்டம் பிரான்ச்ல வைரஸ் அப்டேட்டடா இருக்கா இல்லையான்னு பார்த்துக்க வேண்டியது உங்களோட முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த பிரான்ச் மேனேஜர் வந்து எல்லாமே வைரஸ் அப்டேட் ஆயிருக்கான்றத பார்த்துக்கிறது முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. தயவு செஞ்சு இதை எல்லாரும் பாருங்க. சென்ட்ரல் லெவல்ல இதுக்கெல்லாம் ஒரு பெரிய டெக்னாலஜி இதுக்கு நான் அவங்களுக்கு அதை வந்து வெறும் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த செமினார் எடுக்கணும், அந்த டாபிக்கே வேற. நீங்க பிரான்ச் லெவல்ல பண்ண வேண்டியது வைரஸ் அப்டேட்டடா இருக்கான்றது ரொம்ப முக்கியமா பார்த்துக்கணும். அப்புறம் பென் டிரைவ்ஸ் இதெல்லாம் அவங்க சென்ட்ரல் லெவல்ல உங்களுக்கு டிசேபிள் பண்ணியிருப்பாங்க. பென் டிரைவ்ஸ் கண்டிப்பா கிடையாது. பென் டிரைவ் ஷுட் பி டிசேபிள்டு. உங்க பேங்க்ல எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்க டிசேபிள் ஆகாம இருந்ததுன்னா ஒவ்வொருத்தரும் நீங்களே பிரான்ச் எம்ப்ளாயிஸ் அந்த செல்ஃப் டிசிப்ளின் கொண்டு வந்துருங்க. நம்ம பிரான்ச்சுக்காகவும் நம்ம பிரான்ச் கஸ்டமர்ஸ்க்காகவும் சொல்லி நீங்களே அந்த செல்ஃப் டிசிப்ளின் கொண்டு வந்துருங்க. எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னா இதெல்லாம் இப்போ அப்டேட்டடா அவங்க சென்ட்ரல்ல இருந்தே கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பென் டிரைவ்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் அவுட் சைட் வெப்சைட்ஸ், பிரான்ச்ல இருந்து எந்த வெப்சைட்ஸ்க்கும் போகவே கூடாது. இதெல்லாமும் கண்ட்ரோல் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். வெப்சைட்ஸ் ஆர் மெயில்ஸ் should not be accessed at all. இதெல்லாம் கொஞ்சம் கூட கருணையே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஓகேவா? என்னென்ன வெப்சைட்ஸ் ரிக்வயர்டோ அது மட்டும் தான், NSDL இது மாதிரி ரிக்வயர்ட் வெப்சைட்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும் பிரான்ச்ல, வேற எதுவும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் தான் பெஸ்ட் ப்ராக்டிசஸ்.
ஓகே, இப்போ வந்து இந்த சில எக்ஸாம்பிள் ஸ்லைட்ஸா போட்டிருக்கேன். எதுக்காகன்னா என்ன நடக்குது ரியலி வாழ்க்கையில, எப்படி நாட்டுல வேர்ல்ட்ல இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. இந்த மாதிரியான ரான்சம் வேர்னா என்னன்னா, இந்த மாதிரி ஒரு அட்டாக் போட்டுருவான், போட்டுட்டு அதுக்கு மணி கேட்பான். இந்த ப்ரோக்ராம், இந்த வானக்ரை அந்த மாதிரிலாம் நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு தேவையில்லாத ஒரு மேல்வேர வைரஸ் சிஸ்டம்ல போட்டுருவான் ஃப்ராட்ஸ்டர். அதை எடுக்கணும்னா அதுக்கு இவ்வளோ பே பண்ணுங்க, $10 million கொடுங்க, $10 million கொடுங்க, இந்த அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணாதான் நான் எடுத்து விடுவேன் அப்படின்னும். இதெல்லாம் தான் இந்த ரான்சம் வேர்ஸ். ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா பேங்க்ஸ் ஹிட் இன் குளோபல், இது வந்து 12/7 இப்போ வந்த நியூஸ். குளோபலி 70 மில்லியன் ரான்சம் வேர் அட்டாக்ஸ் நடந்திருக்கு. 70 மில்லியன் அமௌண்ட்டுக்கு. எக்ஸ்டார்ஷன் அப்படின்னா இவ்வளோ காசு. எக்ஸ்டார்ஷன்னா அவங்க மிரட்டி வாங்கியிருக்காங்க, பிளாக்மெயில் பண்ணி வாங்கியிருக்காங்க திருடனுங்க, இந்த ஃப்ராட்ஸ்டர்ஸ். இந்த ஃப்ராட்ஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லைங்க, இதுல ஒரு டேர்ம் நீங்க தெரிஞ்சுக்கணும், ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக. நம்மெல்லாம் எப்படி இன்டர்நெட் யூஸ் பண்றோமோ அவங்களுக்கெல்லாம் டார்க் வெப்னு ஒன்று இருக்கு. நம்ம இன்டர்நெட்டே தான், நம்ம என்ன பண்ணுவோம், ஜிமெயில் அதெல்லாம் போவோம். அவங்க வந்து டார்க் வெப்னு இந்த ஃப்ராட்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஒன்று இருக்கு. இந்த டார்க் வெப்ல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்ப இந்த டேட்டா லீக் ஆச்சு, அங்க லீக் ஆச்சுலாம் பாப்பீங்கல்ல, நம்மளோட பேன், ஆதார், இந்த மாதிரி நம்ம பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ், கார்டு டீடைல்ஸ், ஏடிஎம் கார்டு டீடைல்ஸ், இதெல்லாம் இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரி. ஃபார் சேல் இருக்கும் அங்க. இந்த டார்க் வெப்ல ஃபார் சேல் போட்டு சம்டைம்ஸ் பிட்டிங் போட்டு கூட விற்பாங்க, அங்கேயும் ஏலம் போட்டு கூட விற்பாங்க ஃப்ரெஷ் டேட்டாவா இருந்துச்சுன்னா. இல்லைன்னா இது எல்லாமே இஸ் அவைலபிள் ஃபார் சேல். ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இருக்காங்க. நம்ம என்ன அளவுக்கு நீங்க காலையில வந்தா பிஓடி போடுறீங்க, இஓடி போடுறீங்க, நடுவில் ஆப்ரேஷன்ஸ் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் லெவல் செக் பண்றோம், செகண்ட் லெவல் செக் பண்றோம், இங்க எவ்வளோ சிஸ்டமேட்டிக்கா பண்றீங்களோ அதை விட சிஸ்டமேட்டிக்கா டார்க் வெப்ல அவ்வளோ அழகா தனியா பிசினஸ் நடந்துட்டு இருக்கு அவங்களுக்கு. ஓகேவா? இங்க பாருங்களேன், இவங்க இங்க இந்த அட்டாக்ல சொல்லியிருக்காங்க பாருங்க, ரெவில் சைபர் கிரிமினல் நெட்வொர்க். இது நிறைய பேங்க்ஸுக்கு அவங்க ரீசெண்டா நடந்த ஒரு டார்கெட். இது ஒரு நெட்வொர்க், ரெவில்ன்றது ஒரு பேரு. இது இல்லாம இது மாதிரி பல நெட்வொர்க் இருக்கு. thousands ஆஃப் நெட்வொர்க்ஸ் இந்த மாதிரி இருக்கு, சைபர் கிரைம், சைபர் ஃப்ராட்ஸ் நெட்வொர்க். ஓகேவா? ஸ்மால் பேங்க்ஸ் இது நான் ஏன் உங்களுக்காக மெயினா போட்டேன்னா, பெரிய பேங்க்ஸ் கிட்ட சம்டைம்ஸ் ரொம்ப ஓவர் டைட்டன்டு செக்யூரிட்டி இருக்கலாம். இவன் என்ன பண்றான்னா சின்ன பேங்க்ஸ் தான் டார்கெட் பண்ண. இப்ப இது ரீசன்ட் ட்ரெண்ட், இது May 21 நியூஸ். லேட்டஸ்ட் ட்ரெண்ட் மேபி இதோட அவுட்புட் தான் இந்த தெலுங்கானா கோஆபரேட்டிவ் பேங்க் அட்டாக் இப்ப நம்ம பார்த்திருக்கோம்ல, அதெல்லாம் கூட இந்த மாதிரி ஸ்டைல தான் இருக்கும். ஒரு 2-3 வருஷம் முன்னாடி வரைக்கும்லாம் பெரிய பேங்க்ஸுக்கு மட்டும்தான் அட்டாக் நடந்தது. இப்பெல்லாம் பெரிய பேங்க்ஸோட அட்டாக்ஸ் குறைஞ்சிட்டே வருது. அவங்களோட கான்சென்ட்ரேஷன் ஸ்மால் பேங்க்ஸ்ல இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இப்ப எல்லா சின்ன பேங்கர்ஸும் ரொம்ப அவேர்னஸோட இருந்து அதெல்லாம் பார்த்துக்கணும். எவிடன்ஸ் போஸ்டட் தட் இன்க்ளூட் ஸ்கிரீன்ஷாட். இங்க பாத்தீங்களா, கஸ்டமர் டேட்டா பேசஸ், டார்க் வெப்சைட்ஸ்ல இன்க்ளூடிங் ஸ்கிரீன்ஷாட்ஸ் ஆஃப் கஸ்டமர் டேட்டா பேசஸ். பேங்க்ல இருந்து எடுத்து அவன் அங்க போட்டுக்கிறான், நம்ம கஸ்டமரோட டேட்டாவை எடுத்து அங்க போட்டிருக்கான் டார்க் வெப்ல. இந்த டேர்ம் உங்களுக்கு முக்கியம். டார்க் வெப்ன்றது ஒரு இருக்கிற அவங்களோட ஹேக்கர்ஸோட ஒரு நெட்வொர்க், டார்க் வெப். சரி, என்ன பண்ணலாம்? அட்லீஸ்ட் ஒரு பிரான்ச் லெவல்ல என்ன பண்ணலாம்? இன்ஸ்டால் ஆன்டி மால்வேர். இது ஐடி லெவல்ல பண்ணிடுவாங்க. அண்ட் இதெல்லாம் சொல்றது வந்து நாட் ஒன்லி ஃபார் யுவர் பேங்க், யுவர் பிசிஸ் அட் ஹோம் ஆல்சோ. வீட்லயும் இதே தான் உங்களுக்கு ரூல். கம்பல்சரியா என்ன சிஸ்டம் இருந்தாலும் இதெல்லாம் பண்ணணும். ஆன்டி மால்வேர் வைக்கணும். நிறைய இப்ப மார்க்கெட்ல இருக்கு. பேக்கப் ரெகுலரா முக்கியமானதுக்கெல்லாம் பேக்கப் எடுத்து வைக்கணும். இதெல்லாம் இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டடா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாம் இப்போ சிபிஎஸ்ல வந்துட்டதுனால சென்ட்ரல் லெவல்ல பார்த்துப்பாங்க.
கீப் யுவர் சாஃப்ட்வேர் அப்டேட்டட். வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்க சிஸ்டம்ஸ் ஓஎஸ் எல்லாம் சென்ட்ரல் லெவலில் உங்க ஐடி பார்த்துப்பாங்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்க வீட்டில் இருக்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் இருக்கும்ல, விண்டோஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுங்க. பி கேர்ஃபுல் வென் யூ கிளிக். எது கிளிக் பண்ணாலும் ரொம்ப பத்திரமா இருக்கணும். பெட்டர் இவன் பி கேர்ஃபுல் சொல்றான், நான் சொல்றேன் நீங்க நாட் டு கிளிக் அட் ஆல். டோன்ட் கிளிக் எனிவேர். எதுக்குமே கிளிக் பண்ணி போகாதீங்க, என்னவா இருந்தாலும் பரவாயில்ல. ஸ்டே அவேர். கொஞ்சம் நம்ம ஒரு கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. நான் நடந்த ஒரு லைவ் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஸ்டே அவேர் எனக்கு இப்போ அது டக்குன்னு ஞாபகம் வருது, அதனால நான் சொல்றேன். நான் பிரான்ச் மேனேஜரா இருந்தப்போ, நான் புது பிரான்ச் மேனேஜரா அப்பதான் பிரான்ச் ஜாயின் பண்ணியிருக்கேன். 2 மாசம் தான் இருக்கு. அதுல ஒரு லேடி வந்து என்கிட்ட பேசுவாங்க. நிறைய கஸ்டமர்ஸ்ட மீட் பண்ணி நம்ம பேசுவோம்ல, அந்த மேடம் வந்து அவங்களும் ஒரு பெரிய அஃபீஷியல் தான். வருவாங்க, பேசுவாங்க. மேம் உங்க வீடு எங்க, எங்க எத்தனை பசங்க, இவ்வளோ கதை பேசியிருக்கோம். அவங்க ஒரு 1 வீக் ட்ரைனிங், அவங்க டிபார்ட்மெண்ட் ட்ரைனிங்காக ஷி ஹஸ் கான் அவுட் ஆஃப் ஆஃபீஸ். அதுவும் என்கிட்ட சொல்லிட்டு தான் கிளம்புறாங்க. மேடம் நான் இது மாதிரி 1 வாரம் ஆஃபீஸ் வரமாட்டேன், ஏதாவதுனா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன், நீங்க எனக்கு இது பண்ணி கொடுங்க, மணி வேணும்னா கொடுத்து அனுப்புங்க. எல்லாம் ஓகே சொல்லி பேசுறேன். இது நடந்த லைவ் எக்ஸாம்பிள் என்னோட இதுல எக்ஸ்பீரியன்ஸ்ல. அவங்க ட்ரைனிங் போன 2வது நாள் அவங்க ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கப்ப, கிளாஸ் நடந்துட்டு இருக்கப்ப ஒரு ஃபோன் கால் வருது அவங்களுக்கு. உங்க பேங்க் ஏடிஎம் கார்டு நம்பர் சொல்லுங்க, இந்த பேங்க் இந்த பிரான்ச் பேங்க் பிரான்ச் எல்லாம் சொல்லி, உங்களது தானே, புது மேனேஜர் வந்திருக்காங்க. இந்த லைன் அவங்களுக்கு சொல்லி இந்த கால் போச்சுங்க. பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு ஃப்ராட்ஸ் நடக்குதுன்னு. இப்போ புதுசா கார்டு மாத்தணும் இல்ல, ஒருவேளை அவங்க அப்படி மைண்ட் காதுல விழுந்துதான்றது எனக்கு தெரியல. அவங்க சொன்னது இதுதான், புதுசா அப்டேட் ஆகுதுன்னதும் அவங்க நினைச்சிருக்காங்க மேனேஜர் புதுசா வந்திருக்காங்கன்றத நினைச்சிட்டு ஓடிபி கொடுங்க, லிங்க் கிளிக் பண்ணுங்கன்னதும் இவங்க வீட்டுல இவங்களோட ஓடிபி எல்லாம் இவங்க ஹஸ்பண்டுக்கு போகும், இவங்க மொபைலுக்கு வராது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இவங்க கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க, டிபார்ட்மெண்டல் ட்ரைனிங் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கப்ப இது மாதிரி கால் வந்ததும், கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கப்பவே கீழே குனிஞ்சு ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி, எங்க பேங்க்ல இருந்து கூப்பிடுறாங்க, நம்பர் உங்களுக்கு வந்திருக்கும், எனக்கு அதை அனுப்புங்கன்னு. அவரு என்ன நம்பர் என்னன்னு கேட்கிறாரு டீடைல்ஸ். இவங்க இந்த சைட்ல இருந்து எதுவும் சொல்லாம, நீங்க அனுப்புங்க, நான் கிளாஸ்ல இருக்கேன், ரொம்ப அர்ஜென்ட், பேங்க்ல எதுவும் சொல்லி மேடம் கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. அண்ட் அந்த பேசின வாய்ஸ் வந்து தட் வாஸ் அ யங், ஒரு சின்ன பையன், ஹிந்தி நார்த் இந்தியன் வாய்ஸ் இருந்துச்சான். என்னோட பிரான்ச்ல தெர் இஸ் அ நார்த் இந்தியன் ஆஃபீஸர், நான் ஃபர்ஸ்ட் லைன் மேனேஜர், அந்த பிரான்ச்ல ஒரு நார்த் இந்தியன் ஆஃபீஸர் உண்டு. உங்களுக்கு தெரியும், இப்போ ஐபிபிஎஸ் வந்ததுக்கு அப்புறம் 70% எல்லா பிரான்ச்சஸ்லயும் நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் இப்போ வந்துட்டு இருக்காங்க இல்லையா, யங்ஸ்டர்ஸ், ஃப்ரெஷ் ஆஃபீஸர்ஸ். ஸோ என் பிரான்ச்ல ஒரு நார்த் இந்தியன் ஆஃபீஸர் உண்டு. ஸோ அந்த மேம் என்ன நினைச்சிருக்காங்க, அவன் தான் கூப்பிடுறான், இவங்க என்கிட்ட என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க, இந்த 1 வீக்ல ஏதாவதுன்னா கால் பண்ணுங்க எனக்குன்னு சொன்னாங்க. அவங்க என்ன நினைச்சிருக்காங்க, நம்ம மேடம்கிட்ட சொல்லிட்டு வந்தோம்ல, மேடம் அந்த பையனை விட்டு கால் பண்றான்னு நினைச்சிட்டு 2 தடவை ஓடிபி வந்திருக்கு. 2 தடவை இவங்க இங்க கிளாஸ்ல இருந்து ஒரு பிரேக்ல கூப்பிடுறேன்னாவது சொல்லியிருக்கலாம், ஃபோன் பண்ணவங்கிட்ட பிரேக்ல நான் திருப்பி கூப்பிடுறேன், கட் பண்ணிட்டு திருப்பி எனக்கு அவங்க ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம், என் நம்பர் இருக்கு எல்லாம் இருக்கு, ஃபோன் பண்ணி நீங்களா மேம் கேட்க சொன்னீங்கன்னு கேட்டிருக்கலாம். பட் அதை அவங்க பண்ணல. உடனே ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட இது பண்ணி உடனே நம்பரை வாங்கி ஓடிபி வாங்கி அவ்வளோ சின்சியரா இந்த ஃப்ராட்ஸ்டருக்கு 2 ஓடிபியை கொடுத்து அவங்க அந்த செஷன் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் மார்னிங் அது ஃபர்ஸ்ட் செஷன் கிளாஸ் அட்டன் பண்ணிருக்காங்க. காஃபி பிரேக் செஷன் வர்றதுக்குள்ள 45,000 போயிடுச்சு இவங்க அக்கௌண்ட்ல இருந்து. திஸ் ரியலி ஹேப்பன். 45,000 போனதும் அவங்க திருப்பி பிரேக்ல வெளியில வந்துட்டு மணி போகுதுன்ற எஸ்எம்எஸ் வந்ததும் திருப்பி அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி கேட்டிருக்காங்க, நீங்க ஏதாவது பண்ணீங்களா, நெட் பேங்கிங் ஏதாவது பண்ணீங்களா, காசு எங்க போச்சுன்னு. அவர் நான் எதுவுமே பண்ணலன்னு எனக்கு அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணியிருக்காங்க. 11:30 மணி பிரான்ச் மேனேஜர் ஃபோன் எப்படி எடுக்க, நான் எடுக்கல, அவங்க கால்ன்றதை கவனிக்கல, பிரான்ச் ரொட்டீன் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பாத்தீங்கன்னா ஒரு 12:30க்கு மாடியில இருந்து ஒருத்தர் வேகமா வராரு, மேடம் அந்த மேடம் உங்ககிட்ட பேச சொன்னாங்க, உங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்களான்னு. நான் அப்பதான் போனை பாக்குறேன், பார்த்துட்டு உடனே கால் பண்ணா, என்ன மேம்னா, மேம் நீங்க அந்த பையன் கூப்பிட்டா மேம். அப்பயும் அவங்க ரொம்ப தெளிவா சொன்னாங்க, மேம் அந்த நம்ம பிரான்ச்ல அவர் இருக்காருல்ல அந்த பையன், ஒரு சின்ன பையன், அவன் கூப்பிட்டான் மேம், அந்த பையன் கூப்பிட்டாரு ஆஃபீஸர், நான் எல்லா டீடைல்ஸும் கொடுத்தேன், பட் அதுக்கப்புறம் காசு போச்சு, எங்க டிரான்ஸ்பர் ஆச்சுன்னு அவர்கிட்ட கேளுங்க அப்படிங்கிறாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அக்கௌண்ட்ல இருந்ததே 50,000, அதனால 45,000 போயிருக்கு. தென் ஐ எக்ஸ்பிளைன் ஹர், நீங்க முதல்ல சாயங்காலம் வீட்டுக்கு பிரான்ச்சுக்கு வாங்க, அதுக்குள்ள நான் பிளாக் பண்ணி இந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட், ஆஸ் அ பிரான்ச் மேனேஜர் ஆர் பேங்கர், இந்த மாதிரி உங்களுக்கு ஹேக்கிங் ஃப்ராட் கால்ஸ் வந்தா நீங்க இவ்வளவு நாள் என்ன பண்ணுவீங்க? ஏடிஎம் கார்டை பிளாக் பண்ணுவோம். கரெக்டா? இது மட்டும்தான் நம்ம எல்லாரும் இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, அந்த ஸ்டோரியில அது என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு மணி போச்சு. 45,000 சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி நான் ஒரு 25,000 வாங்கி கொடுக்க முடிஞ்சது. இன்னொரு 20,000 எடுக்க முடியல எங்களால. அதுதான் கிளைமேக்ஸ். அங்க இந்த இடத்துல எதுக்காக இதை சொன்னேன்னா, ஸ்டே அவேர். எதுனாலும் அவசரப்பட்டு படப்படன்னு செய்யாம பொறுமையா, அவங்க கால் வந்தது நிப்பாட்டி திருப்பி என்கிட்ட கால் பண்ணியிருந்துக்கலாம். இப்ப தெரியாத பேங்கர் கிடையாது, நான் தெரிஞ்சவங்க, என்கிட்ட கேட்டிருந்திருக்கலாம். இல்ல பிரான்ச் லேண்ட்லைன் கால் பண்ணி கேட்டிருந்திருக்கலாம், என்னன்னு பார்த்துருந்துருக்கலாம். அதுக்குள்ள அவங்க அவசர அவசரமா ஹஸ்பண்ட் கிட்ட ஓடிபி வாங்கி இங்க கொடுத்து இது அவேரா இல்லாததுனால நடந்தது. ஓகேவா? அதனால யூ ஹேவ் டு பி ஸ்டே அவேர். பிரான்ச் மேனேஜரா நீங்க இனிமே முக்கியமானது என்ன பார்த்துக்கோங்கன்னா, ஏடிஎம் கார்டு பிளாக் மட்டும் பத்தாது. இன்னைக்கு காலகட்டத்துல அக்கௌண்ட்டை டெபிட் ஃப்ரீஸ் பண்ணணும். இது உங்களுக்கெல்லாம் இது வரைக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியல, நிறைய பேங்கர்ஸ்க்கு தெரியறது இல்ல. எங்க பேங்க்லயே கூட நான் எல்லாருக்கும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் திருப்பி. டெபிட் ஃப்ரீஸ் பண்ணிவிடணும். இந்த மாதிரி ஹேக் ஆயிடுச்சுன்னு யாரு சொன்னாலும், ஏன் சொல்றேன்னா, முன்னாடிலாம் கார்டுல தான் அங்க ஃப்ராட்ஸ் நடந்துட்டு இருந்தது. இப்பெல்லாம் யூபிஐ ஃப்ராட்ஸ் நடக்குது. யூபிஐ ஃப்ராட்ஸ் என்ன ஆகும்? அதுக்கும் கார்டுக்கும் சம்பந்தம் இல்லை. அக்கௌண்ட் ஆக்டிவ் அக்கௌண்டா இருந்தா யூபிஐ ஃப்ராட்ஸ்ல மணி வெளியில போயிட்டே இருக்கும். புரியுதா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அக்கௌண்ட் டெபிட் ஃப்ரீஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க தயவு செஞ்சு. யார் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் டெபிட் ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் மானிட்டர் பண்ணிட்டு, சேலரி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு ஒரு கஸ்டமர் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு 2 lakhs அவங்களுக்கு போச்சு. அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொன்னேன்னா, தட் வாஸ் அ மல்டிபிள் ஹிட் கிரைம். இந்த மேடம்க்கெல்லாம் ஒரு அக்கௌண்ட் இதுதானே இருந்தது, இட் வாஸ் ஆல்சோ லேடி. அவங்களது மல்டிபிள் வேஸ்ல அந்த அக்கௌண்ட்ல இருந்து ஃப்ராட் நடந்துச்சு. அதை பார்த்த உடனே நான் என்ன பண்ணேன், ஐ ஆஸ்க்ட் டு க்ளோஸ் திஸ் அக்கௌண்ட் அண்ட் தென் ஓபன் நியூ அக்கௌண்ட். வேற வழி இல்லை. சம்டைம்ஸ் ரொம்ப செல் அரிச்சிச்சுன்னா என்ன பண்றது, தூக்கி தானே போடணும். ஓபன் நியூ அக்கௌண்ட் அண்ட் தென் சேலரி அக்கௌண்ட் ஷீ சேஞ்ச் டு திஸ் சேலரி அக்கௌண்ட். அவங்க ஆஃபீஸ்ல சேலரி அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லைங்க, அது இந்த ஓபன் ஆன புது அக்கௌண்ட். பழைய அக்கௌண்ட்டை வச்சிருந்தோம், க்ளோஸ்னா க்ளோஸ் இல்லை, அக்கௌண்ட் வாஸ் கெப்ட். பட் இந்த சேலரி அக்கௌண்ட் இதை டேக் பண்ணி விட்டுட்டு இதுல சும்மா ஒரு 1000 ரூபாய் பேலன்ஸ் மாதிரி வச்சிருந்தோம். கொஞ்ச நாள் மானிட்டரிங்காகவும் பிளஸ் இசிஎஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ டக்குன்னு இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம இந்த ஆதார் கேஸ் சப்சிடி வேற வருது, இந்த ஏபிபிஎஸ் கேஸ் சப்சிடி வரதுனால நம்ம டக்குன்னு நினைச்ச மாதிரி எல்லா அக்கௌண்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ண முடியாதுல்ல. அதனால அதை நாங்க வச்சிருந்தோம். அந்த ஓல்டு அக்கௌண்ட்ல ஆப்ரேஷன்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க எதுவும் அதுக்கு யூஸ் பண்ணாம சேலரி அக்கௌண்ட் இன்னொரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நான் கொடுக்க சொன்னேன். வேற வழியே இல்லாம அவங்களுக்கு ஒரு மல்டிபிள் இதாச்சு. ஓகேவா? இது ஒரு இது. தென் டைம் 1 hour ஆச்சு போல ராஜ்குமார். வெதர் நான் இப்ப அடுத்ததுல ஃபாஸ்டா போலாமா? சோ தட் क्वेश्चन எதுவும் வரும்ல? இல்ல மேடம், ஒண்ணும் அவசரம் இல்ல. ஓகே இல்ல. ஓகே. சைபர் செக்யூரிட்டி ஃப்ராட்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ், இதுல பாத்தீங்கன்னா மேஜர் எல்லாமே வந்து சென்ட்ரல் டீம்ல இருக்கிறவங்களுக்கு தான். ஸ்ட்ரிக்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் பாலிசிஸ், நான் சொன்னேன் இல்லையா, அந்த பென் டிரைவ் வெப்சைட் எல்லாம் ஸ்ட்ரிக்ட் நோனோ, இதெல்லாம் கொஞ்சம் கூட தயதாட்சியமே கிடையாது. இன்க்ரீசிங் அவேர்னஸ் அமங் எம்ப்ளாயிஸ் எல்லாரும் we should be aware, like sharing passwords. அதெல்லாம் டிசாஸ்டர் ரெக்கவரி பிளான், இது அவங்க சென்டர்ல பார்த்துப்பாங்க. என்கிரிப்ட் டேட்டா சைபர் செக்யூரிட்டி ட்ரைனிங், இந்த ட்ரைனிங்காக தான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மாதிரியான ட்ரைனிங்ஸ் இதெல்லாம் ஒரு தடவை பத்தாது. நீங்க அகைன் உங்க டவுன் லெவல்ல இப்ப இன்னைக்கு யாரெல்லாம் இப்ப நீங்க இன்னைக்கு ஒரு 50 பேர் அட்டென்ட் பண்ணீங்கன்னா, நீங்க அகைன் தயவு செஞ்சு இன்னைக்கு கேட்ட ஒரு முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் நீங்க போய் உங்க பிரான்ச்சஸ்ல அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல நீங்க சும்மா ஒரு காஃபி சாப்பிட்றப்ப கூட இதெல்லாம் நீங்க டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல அவங்க எல்லாம் ஃப்ராட்ஸ்டர்ஸ் எவ்வளவு ஆர்கனைஸ்டா இருக்காங்கன்னா, அதை விட ஆர்கனைஸ்டா நம்ம இருந்தா மட்டுமே இதுல இருந்து நம்மள காப்பாத்திக்க முடியும். இல்லைன்னா வேற வழியில போக டிஜிட்டல் வேர்ல்டு தான்
ஃப்ராட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்க போகுது, கொஞ்சம் கூட ஃப்ராட்ஸ் குறைய போறது இல்ல. ஸோ வி ஹேவ் டு பி சோ மச் ரெடி ஃபார் திஸ் டு ஃபேஸ் திஸ். பாஸ்வேர்ட்ஸ், the stronger the password we use at different interfaces better. ஓகே, இது நான் சொன்னேன் இல்லையா, நெட் பேங்கிங்லாம் அகைன் சேஞ்ச் பாஸ்வேர்ட் பீரியாடிக்லி இருக்கும். எங்கேயாவது ஷேர் பண்ணிட்டோம்னு தெரிஞ்சாலும் உடனே மாத்திடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸ்ல இருந்து பண்றது பார்த்தோம்ல, இல்ல நீங்க சம் பாஸ்வேர்டு இந்த ஐ லவ் மை டாட்டர்னு பார்த்தோம்ல, ILMD தான் உங்க பாஸ்வேர்ட். இல்ல லைஃப் இன்சிடென்ட் சீரீஸை கூட நீங்க அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எடுத்துக்கலாம். இப்ப நீங்க ஸ்கூல் சென்னையில படிச்சிருக்கலாம், காலேஜ் கோயம்புத்தூர்ல படிச்சிருக்கலாம், ஒர்க் பண்ணது பெங்களூர்லயா இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன், இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன் ஸோ தட் நீங்க இந்த மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப நீங்க வந்து உங்க பாஸ்வேர்ட்ல CCB பெங்களூர், அடுத்து மேரேஜ் பண்ணது எங்கேயாவது மதுரையில இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நான், CCBM இதுல ஏதாவது ஒரு டேட் இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த CCBMங்கிறது என்னன்றது உங்களுக்கு மட்டுமே தெரியும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பாஸ்வேர்ட்ஸுக்கு தயவு செஞ்சு எல்லாரும் அவங்கவுங்க ஒவ்வொரு ஸ்டோரி வச்சுக்கோங்க, வேற வழியே கிடையாது. அண்ட் நிறைய இடத்துல இப்ப பாஸ்வேர்ட்ஸ் வைக்கிறோம், அதனால என்ன பண்ணலாம்னா இதை மேபி நீங்க உங்களோட ரூட்டா வச்சுக்கலாம். CCBM இன்டர்நெட் பேங்கிங்னா IB123 MB123 இதை அப்படியே வச்சுக்கலாம் நீங்க. ஓகேவா, உங்க ஜிமெயில்னா @mail இந்த மாதிரி வச்சிட்டீங்கன்னா உங்க ஸ்டோரி உங்களுக்கு தான் தெரியும், பின்னாடி இருக்கிறது @mail மட்டும்தான். அதுக்காக இந்த ஸ்டோரி வேற எங்கேயாவது திருப்பி எழுதி வைக்க கூடாது, அப்புறம் அந்த அதுவும் போயிடும். நம்ம அந்த ஹோல் பாஸ்வேர்ட் ஸ்டோரி எழுதின இதே பேக்ரவுண்டே போயிடும். சைபர் செக்யூரிட்டி பாயிண்டர்ஸ் ஃபார் ATM. ஸ்டே அலர்ட். அலர்ட்னா என்னன்னா, இப்ப பக்கத்துல நம்ம காசு வித்ட்ரா பண்ணிட்டு இருக்கோம், பக்கத்துல ஒருத்தங்க இருப்பாங்க. முக்காவாசி இடத்துல பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி ஏசில உள்ள நம்ம கூட இருப்பாங்க, இன்சைட் ATM இல்லையா. நான் எப்பயுமே ATM போனேன்னா என்ன பண்ணுவேன்னா, நம்ம எதுவும் யாரையும் ஹார்ஷா சொல்ல வேண்டாம், அவங்கள ஹர்ட் பண்ண வேண்டாம். சார் எக்ஸ்கியூஸ் மீங்க, கொஞ்ச நேரம் வெளியில இருக்கீங்களா, ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டா கண்டிப்பா அவங்களே வெளியில போயிடுவாங்க. அது அப்பதான் நமக்கு ஒரு தைரியமா இருக்கும். செக்யூரிட்டியே இருந்தாலும் அவங்களை நீங்க வெளியில போக சொல்லிட்டு தாராளமா பண்ணலாம். பின் சீக்ரெட்டா வச்சுக்கலாம். இது நம்ம பார்த்துட்டோம். சூஸ் த ரைட் லொகேஷன். என்னன்னா, இது ஆக்சுவலி எங்கேயுமே தியரியில் இல்லை, இந்த பாயிண்ட் நானா தான் போட்டேன். ரைட் லொகேஷன். இப்போ ஒரு பப்ளிக் வந்து போற இடம் நிறைய இருக்குல்ல, ரயில்வே ஸ்டேஷன்ஸ், பஸ் ஸ்டாண்ட், இந்த மாதிரி இடத்துல தயவு செஞ்சு அவாய்டே பண்ணிடுங்க. அதுக்கு ஒரு சின்ன பிளானிங் தான். இப்ப நமக்கு இப்ப இன்னைக்கு ஊருக்கு போறோம், மணி வேணும்னு தெரியும், அது ஒரு வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு ATMலயோ இல்ல 2 நாள் முன்னாடி பிரான்ச்ல எடுத்தோ, 2 நாள் முன்னாடி பிரான்ச் ATMல போயோ எடுத்து வச்சிருக்கலாம் இல்லையா. அது எதுக்காக எல்லாரும் லாஸ்ட் மினிட் போய் அங்க போய் எடுக்கிறது? ஃப்ராட்ஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, ஹேக்கர்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி யூஸ்டு ஹை ஹிட் ATMs. எங்க ஹை நம்பர் ஆஃப் ஹிட்ஸ் இருக்கோ அந்த ATMs தான் அவன் வந்து டார்கெட் பண்ணலாம். நம்ம ஏன் தேவையில்லாம போய் அவன் இதுக்குள்ள விடுவானே. இந்த மாதிரி லொகேஷன் தயவு செஞ்சு இதை this should become matter of our discipline itself. அந்த செல்ஃப் டிசிப்ளின்லயே நமக்கு வந்துடணும். டோன்ட் ஆஸ்க் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஃபார் ஹெல்ப். ஹெல்ப்புக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸையும் கூப்பிடக்கூடாது. அதை விட டோன்ட் ஆஸ்க் யுவர் ஃபேமிலி ஆல்சோ ஃபார் ஹெல்ப். இதுதான் நான் சொல்வேன். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸையும் தயவு செஞ்சு கேட்காதீங்க. ATM கார்டு யூஸ் பண்ண தெரியலையா, ATM கார்டே வாங்க வேண்டாம். இப்போ ATM கார்டு யூஸ் பண்ற SB அக்கௌண்ட் வச்சிருக்கிற எல்லாரும் நார்மல் கிளாஸ் ஃபேமிலிஸ் தான். இப்போ சரியா படிக்காதவங்க, ஓரளவுக்கு இல்லிட்ரேட்ஸா இருந்தாங்கன்னா ATM கார்டு எதுக்காக வாங்கணும்? அந்த அளவுக்கு நம்ம பிரான்ச்ல இருக்கவங்க நம்ம அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும். இப்ப நான் இது சொல்றது வந்து இவங்களுக்குன்னு இல்லை, நீங்க உங்க அம்மா அப்பாவை எடுத்துக்கோங்க. வீட்டுல இருக்கிற அம்மா அப்பா கிட்ட கூட நீங்க இதை சொல்லணும். உனக்கு ATM கார்டு யூஸ் பண்ண தரேன்னா அவங்களுக்கு பென்ஷன் வரலாம். இப்ப மாசம் அவங்களுக்கு 20,000 ரூபாய் பென்ஷன் வருதுன்னா அந்த 20,000 ரூபாய் பென்ஷன்லயே எப்படியும் 18,000 எடுத்துருவோம்ல. இல்ல சிலது ECSக்காக இருக்கும். அப்ப ATM கார்டே கூட வேண்டாம், மந்த்லி ஒன்ஸ் போய் பிரான்ச்ல போய் எடுத்துட்டு வாமான்னு சொல்லி நீங்க தான் அம்மா அப்பாக்கெல்லாம் கூட சொல்லி தரணும். அது மாதிரி பண்ணுங்க. ஆஸ்க் யுவர் பேங்க் ஃபார் அசிஸ்டன்ஸ். என்ன பண்றதுன்னு தெரியலன்னா பேங்க்ல கேட்கணும். செக் தி ATM கேர்ஃபுல்லி. இது பிராக்டிகலி ஆக்சுவலி பாசிபிள் கிடையாது.
ஏன் பாசிபிள் கிடையாதுன்னு சொல்றேன்னா, இந்த ஏடிஎம் ஸ்கிம்மர்ஸ் நம்ம எல்லாம் இப்ப சொல்லிட்டே இருக்காங்க. எல்லா நியூஸ்லயும் இதுலயும் பாத்தீங்கன்னா ஸ்கிம்மர்ஸ் வரும். அதுக்கு இத்தனை இது இவ்வளோ வீடியோஸ், எவ்வளோ ஃபார்வர்ட் வீடியோஸ் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. இப்படி பாருங்க, ஏடிஎம் ஸ்கிம்மர்னா என்னன்னா தெரியாதவங்களுக்கு, ஏடிஎம் கார்டு போடுற ஸ்லாட் இருக்குல்ல, அந்த கார்டு போடுற ஸ்லாட்ல உள்ள இவன் ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவர் மாதிரி வச்சிருவான், மேக்னெட்டிக் ரீடர். அதுல இருந்து கார்டு நம்பரை ரீட் பண்ணி அது பேக் எண்ட்ல அனுப்பும். இதுதான் ஸ்கிம்மர். இதுக்கு நிறைய ஏதோ டெக்னிக்கல்லாம் வருது ஃபார்வர்ட்ஸ்ல, இதுல எல்லாம். அந்த மாதிரி இதெல்லாமும் தயவு செஞ்சு பார்த்து கூட மிஸ்கைட் ஆயிடாதீங்க. அதுலயும் வர்ற எல்லாமே உண்மைன்னு நான் சொல்ல மாட்டேன். கார்டு உள்ள போடுற இடத்துல ஸ்கிம்மர் இருந்தா மேல தெரியும்னு எல்லாம் நான் ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு ஃபார்வர்ட்ல படிச்சேன். அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. ஃப்ராட்ஸ்டர் அவ்வளோ தூரத்துக்கு பாக்குறவங்களுக்கு இது ஸ்கிம்மரா இல்ல ரியல் கார்ட் ஸ்லாட்டான்னு தெரியாத அளவுக்கு பண்ற அளவுக்கு அவன் முட்டாள் கிடையாது. ஐ அக்ரி, எல்லா இடத்துலயும் கண்டிப்பா ஸ்கிம்மர்ஸ் இருக்கு, நிறைய இடத்துல போடுறாங்க. பட் இதை நீங்க இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணணும். சூஸ் யுவர் ரைட் லொகேஷன். நம்ம அங்க பார்த்தோம்ல, அந்த லொகேஷன், சூஸ் த ரைட் லொகேஷன். உங்களுக்கு நல்ல ஒரு ஏடிஎம், இப்ப வீட்டு பக்கத்துல இருக்க ஏடிஎம்மோ ஏதோ ஒரு ஏடிஎம் ஒரு ஸ்டாண்டர்டா ஒரே ஏடிஎம்ல எடுங்க. அந்த மாதிரி செல்ஃப் டிசிப்ளின் கொண்டு வரணுமே தவிர, அதை விட்டுட்டு இந்த மாதிரி செக் தி ஏடிஎம் கேர்ஃபுல்லின்றது ஒரு காமன் மேனுக்கு ஆல்மோஸ்ட் நாட் பாசிபிள். காமன் மேனுக்கு இல்ல, படிச்ச ஐடி எக்ஸ்பர்ட்ஸ்க்கே நாட் பாசிபிள். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸ்கிம்மர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு பார்க்கலாம் இருக்கான்னு. இப்படி எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம்னா என்ன ஆயிடும்னா, அது நிஜமாவே ஒழுங்கான ஏடிஎம்மா இருந்திருக்கும், ஸ்கிம்மர் இல்லாம இருந்திருக்கும். அப்ப கூட நம்ம என்ன நினைச்சுப்போம், ஓ இதுல ஸ்கிம்மர் இருக்குமோன்னு சொல்லி அந்த ஒரு அன்னெசரி இதுதான் வரும், இதாதான் ஆயிடுவோம் நம்ம. அந்த ஒரு பயம் இதுலயே தான் வந்துடும். ஓகேவா? சோ அடுத்தது, ஆன்லைன்ல பண்ணா என்னென்ன, இது யுவர் சாஃப்ட்வேர் ஆர் ஆப் இட் செல்ஃப் இஸ் ஃபிஷிங். தயவு செஞ்சு இந்த ஆண்ட்ராய்ட்ல இருக்கிற ஃப்ரீ ஆப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணவே பண்ணாதீங்க. எதுக்காக சொல்றேன்னா, ஆல்மோஸ்ட் எல்லாரும் இப்ப ஒரு 80% அதுலயும் இப்ப நான் இந்த ஒரு பழகின சர்க்கிள்குள்ள நான் பாக்குறதுல பர்சனல் இதுல சொல்றேன், இந்த டயர் 2 சிட்டிஸ்ல இருக்கவங்க, சவுத்ல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் ஸ்மைலிஸ், இந்த மாதிரிலாம் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வருது இல்ல, இப்படி எல்லாம் ஆப்ஸ் இருக்கு தெரியுமா? இதெல்லாம் ஒரு ஃபேன்சிக்காக டவுன்லோட் பண்ணதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இதெல்லாம் என்ன பண்ணணும்னா, இதுதான் உங்களை ஃபிஷிங் பண்ணும். நீங்க என்ன பண்றீங்கன்றது, உங்க மேல்வேர் போட்டு உங்க டேட்டா எல்லாம் எடுக்கிறது நீங்க போடுற இந்த மாதிரியான ஃபேன்சி ஆப்ஸ் தான். வாட்ஸ்அப் வேணும், ஃபேஸ்புக் வேணும்னா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மட்டும் தான் வச்சுக்கணும். இது அகைன் தனி டாபிக், இது ஒரு 2 மணி நேரத்துக்கு பேசலாம் இதை பத்தி. வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக் வேணும்னா இதை மட்டும் டவுன்லோட் பண்ணுங்க. அது எதுக்கு கூட இதுக்கு ஒரு ஆட் ஆன், இதுல ஒரு ஃபேன்சி ஸ்டிக்கர்ஸ், அதுக்கு ஒரு ஸ்மைலி, இதுக்கு ஒரு கால் ரெக்கார்டிங் ஆர் இது வேற, இந்த ஆப்ஸ் எல்லாம் வேற, லொகேஷன் ஸ்பைங் ஆப்ஸ், இப்படிலாம் நிறைய இருக்கு. அது உங்க எல்லாருக்கும் தெரியும் எதை நான் சொல்றேன். இந்த மாதிரியான டைப்ஸ் தயவு செஞ்சு போயிடாதீங்க, எதையுமே எடுக்காதீங்க. இதெல்லாம் அகைன் வேற ஏதாவது பெரிய பிரச்சனையில தான் கொண்டு வந்து விடும். அடுத்தது, யூ ஹாவ் ரிசீவ்ட் அ மிஸ்டீரியஸ் டெக்ஸ்ட் ஆர் கால். இப்பெல்லாம் நமக்கு வர்ற எஸ்எம்எஸ் எல்லாம், அதாவது எல்லாருக்கும் தமிழ் தெரியும்ன்றதுனால நான் சொல்றேன், தீதும் நன்றும் பிறர் தரவாரான்னு சொல்லுவாங்க தெரியுமா? தீதும் நன்றும் பிறர் தரவாரான்னு நம்ம தமிழ்ல படிச்சிருப்போம். அது என்னன்னா, மிஸ்டீரியஸ் டெக்ஸ்டும் காலும் அதுவா வர்றதில்லை. நம்ம போய் கூகுள்ல எதை சர்ச் பண்றோமோ அதுதான் அவன் திருப்பி அந்த கீவேர்ட்ஸ் வச்சுதான் எஸ்எம்எஸ், அன்வான்ட் கால்ஸ், ஸ்பைவேர் வர்றது எல்லாம் நம்ம தான் ஆரம்பிக்கிறது. நம்ம பேசாம வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி சொல்றேன்னா, இப்போ ஒரு லேப்டாப் வாங்குறோம் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அதுதான் இங்க திருப்பி டெக்ஸ்டா வரும். நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு இங்க ரிட்டர்ன் வரும். அதனால பி வெரி 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 கேர்ஃபுல் when you do anything in Google. Then you have won something. இந்த மாதிரி லைனை பார்த்தா தயவு செஞ்சு அப்படியே டெலீட் பண்ணிடுங்க. என்னன்னு படிச்சு கூட பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா படிக்காதீங்கன்னு ஏன் சொல்றேன்னா, இது இந்த மெசேஜஸ் எல்லாமே சைக்கலாஜிக்கலி படிக்கிறவங்களை அட்ராக்ட் பண்றதுக்காக டிசைன்டு மெசேஜஸ்.
அவன்லாம் பயங்கரமான எக்ஸ்பர்ட்ஸ். சைக்கலாஜிக்கலி அவன் இதெல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் வச்சுதான் டிசைன் பண்றான். ஸோ அது உங்களை எப்படியாவது ஏதாவது ஒரு இடத்துல உள்ள சிக்க வச்சிடும். அதனால தயவு செஞ்சு படிக்கவே படிக்காதீங்க. டோன்ட் ரீட் இட் செல்ஃப். எல்லாரும் டோன்ட் ஓபன் கிளிக்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன் டோன்ட் ரீட் இட் செல்ஃப். படிக்கவே படிக்காதீங்க. அடுத்ததுக்கு போயிடுங்க. சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் ஆர் பீங் வெப்பனைஸ்ட். இது நமக்கு தெரியுங்க. எல்லாரும் இப்ப ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஃபேஸ்புக் ஃபேக் அக்கௌண்ட்ஸ் இருக்கா? இதுக்கு பேசிக் டிசிப்ளின் என்னன்னா, ஒன்லி நோன் ஃப்ரெண்ட்ஸ். சாரி, இது கொஞ்சம் டிவியேட் ஆனாலும் நான் இதை சொல்லிடுறேன். ஏன்னா ஃபியூ லேடிஸ் ஃபேஸஸ் பார்த்தேன் நான், அதனால சொல்றேன். லேடிஸ்க்காக இது லேடிஸ் ஸ்பெஷல் பாயிண்ட். நோன் ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே தான் வேணும் ஃபேஸ்புக்ல. யாரோட மூஞ்ச பார்த்துருக்கிறோமோ அவங்க மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இது ஒண்ணு. இன்னொன்னு, ஃப்ரெண்ட் அந்த இன்விடேஷன் வருதுல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் கனெக்ட் இன்விடேஷன், இந்த இன்வைட்ஸையே பிளாக் பண்ணலாங்க. இப்ப என்னோட ப்ரொஃபைல் எடுத்து ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் எனக்கு இன்வைட் கொடுக்கவே முடியாது, கனெக்ட் இன்வைட் கொடுக்க முடியாது. யாரு கொடுக்க முடியும்னா ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் தான் கொடுக்க முடியும். நான் யாரு ஃப்ரெண்டா வச்சிருக்கேனோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு இன்வைட் கொடுக்க முடியும். இந்த செக்யூரிட்டி இது இருக்கு. இதுக்கு மேல இன்னொரு பாயிண்ட் இருக்கு. இதை நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா இல்லையான்னு தெரியல. நான் என்னோட கடமைக்காக சொல்றேன். இப்ப என்னோட ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா மொத்த ஃப்ரெண்ட்ஸே ஒரு 60 பேர் இல்ல 70 பேர் தான். அண்ட் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க. அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது. அதனால இவங்களெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா வச்சிருக்கேன். இந்த 60-70 ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த 700 800 இதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த கேமே தயவு செஞ்சு வேண்டாம். அட்லீஸ்ட் கேர்ள்ஸ் இந்த இதுக்குள்ள சிக்கவே சிக்காதீங்க. கேர்ள்ஸ் மட்டும் இல்ல, ஜென்ஸும் தான். இதுக்குள்ள திருப்பி போய் சைபர் ஃப்ராட்ல ஜென்ஸுக்கும் தான் மாட்டுவீங்க. ஓகேவா? அதனால தயவு செஞ்சு இந்த பேசிக் டிசிப்ளினை கொண்டு வந்துருங்க. தெரிஞ்சவங்க மட்டுமே தான் ஃபேஸ்புக்லயும் இதுலயும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். இது எதுக்காகன்னா, இந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் ஆர் பீங் வெப்பனைஸ் வருதுல, இதுக்காக சொன்னேன். இல்லைன்னா திருப்பி அது ஒரு ஃபேக் ப்ரொஃபைல் வைப்பாங்க. ஃபேக் ப்ரொஃபைல் வச்சு அதுல இருந்து மணி கேட்பாங்க. இப்ப ஏதோ உங்களுக்கு ஒரு ஃபேஸ்புக்ல மெசேஜ் வருது, நான் இப்ப இங்க ஊருக்கு போயிருக்கேன், என்கிட்ட காசு இல்ல, நீ எனக்கு கொஞ்சம் மணி அனுப்பிடான்னு ஒருத்தன் கேட்கறான். உங்க ஃப்ரெண்டு ஜென்ஸுக்கே இதை சொல்லுவோம், மணி அனுப்பிடான்னு கேட்கறான். கேட்கறவன் கிட்ட ஒரு போன் கால் பண்ணி நீ தான் கேட்டியான்னு கேட்டுக்கலாம்ல. அது கேட்காம ஏன் உடனே எல்லாரும் கூகுள் பே பண்றாங்கன்னா இது மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அதனால நான் சொல்றேன். ஓகேவா? இது மாதிரி many frauds are there nowadays. This is the latest type of fraud. And your URL doesn't look right. அதாவது எப்பயுமே டிஎன்எஸ்சி பேங்க்னு இருக்கிறது, அது எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, அந்த மேல கிரீன் கலர் வரணும். இதெல்லாம் பழைய மெத்தட்ஸ், உங்களுக்கே தெரியும். யூஆர்எல் எப்பயும் கிரீன் கலர் இருக்கணும், அந்த ரெட் கலர் இருக்கக்கூடாது. கிரீன் கலர் இருந்தாதான் HTTPS, இல்லைன்னா HTTP. இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் தெரியும் நமக்கு. இப்போ அதனால இதையெல்லாம் மீறி ப்ராசஸ் போயிட்டாங்க. அது போக யூஆர்எல் பார்த்தா உங்களுக்கு ஏதோ ஒன்று டிஃப்ரெண்டா இருக்குன்னு தோணுச்சுன்னா ஆல்வேஸ் பிலீவ் யுவர் இன்ஸ்டிங்ஸ். உங்க மனசு என்ன சொல்லுதோ அது கரெக்டா தான் இருக்கும். அந்த யூஆர்எல் சரியில்லைன்னா உடனே வெளில வந்துருங்க, அப்புறமா திருப்பி பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தென் ராஜ்குமார் கூட சொன்னாங்கல்ல, இது வந்து காஸ்மாஸ் பேங்க்ன்றது ஒரு நல்ல ஒரு ரொம்ப பெரிய பேங்க் இல்ல, அதை விட கொஞ்சம் ஒரு செகண்ட் லேயர் பேங்க் மாதிரி இருக்கும். ரீசன்ட் சைபர் அட்டாக் வந்து என்னன்னா, ஹேக்கர்ஸ் 2018 தான் நடந்தது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கேஸ் ஸ்டடிக்காக போட்டேன். 94 crores போச்சு. என்ன பண்ணாங்க, பேங்கோட ஏடிஎம் சர்வர் ஹேக் பண்ணி எல்லா மணி வைப் ஆஃப் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் எப்படி எடுத்தாங்கன்னா, மோடாலிட்டி எப்படின்னா, வேர்ல்டு ஃபுல்லா வேற வேற கண்ட்ரீஸ்ல இருந்து எடுத்தாங்க, இங்க இருந்து எடுக்கல. இங்க இந்தியாலே தமிழ்நாட்டிலே இருந்து எடுத்தா நம்ம சைபர் கிரைம் போலீஸ் வந்து பிடிச்சிரும் இல்லையா? அதனால வேற வேற கண்ட்ரீஸ்ல இருந்து எடுத்தாங்க. ஸோ அப்ப வந்து பிடிக்கலாம், பட் அது கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணி பிடிக்கிறது கஷ்டம். அதனால அந்த ஜூரிஸ்டிக்ஷன் மாறியதுல ஒவ்வொரு கண்ட்ரி ஜூரிஸ்டிக்ஷனுக்கு லா ஆஃப் த லேண்ட் மாறும் இல்லையா? இந்த பாயிண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் பாயிண்ட்டை வச்சுதான் பிசிக்கல் ஃப்ராட்ஸ் ஆஸ் வெல் அஸ் சைபர் ஃப்ராட்ஸ் மக்கள் எல்லாம் நடந்துக்கிறாங்க. சைபர் அட்டாக்ஸ் இது என்ன பண்ணாங்கன்னா, மணி withdrawn in 28 countries. அந்த கேஸ் தான், அந்த காஸ்மாஸ் பேங்க் தான். மீதி 80 crore were withdrawn using ATMs in which malware was on the switch. பேமெண்ட் ஸ்விட்ச், ஏடிஎம் ஸ்விட்ச்னு நம்ம ஒன்று சென்ட்ரல்ல வச்சிருப்போம். அந்த ஏடிஎம் ஸ்விட்ச் ஹேக் ஆச்சு இந்த கேஸ்ல. அதுக்கப்புறம் ஹாங்காங் பேங்க், இது மட்டும் இல்லை, ஏடிஎம் ஸ்விட்ச் மட்டும் இல்லை,
ஸ்விஃப்ட் டிரான்ஸ்ஃபர், உங்க மாதிரி பேங்க்ல எல்லாம் ஸ்விஃப்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸ்விஃப்ட்ன்றது இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர். இப்போ இந்தியால இருந்து ஃபாரினுக்கு அப்ராடுக்கு மணி அனுப்பணும், இல்லை ஃபாரின்ல இருந்து இந்தியன் பேங்க்குக்கு வரணும்னா ஸ்விஃப்ட் வழியா வரும். அது எப்படி உங்களுக்குலாம் எனக்கு தெரியல. ஸ்விஃப்ட் சிஸ்டமும் ஹேக் ஆயிருந்தது இந்த கேஸ்ல, இந்த டபுள் ஹேக்கிங் நடந்தது. அடுத்தது கனரா பேங்க் ஏடிஎம் சர்வீஸ், இதுவும் 2018ல மோர் தென் 300 யூசர் டீடைல்ஸ் எடுத்துட்டு, ஏடிஎம் டீடைல்ஸ் எடுத்துட்டு ஸ்கிம்மிங் டிவைசஸ் யூஸ் பண்ணி ஒரு 20 lakhs எடுத்தாங்க. இங்க பாத்தீங்களா, ஸ்கிம்மர்ஸ் போட்டா அவனும் பிசிக்கலி போய் 10 ஏடிஎம் போய் ஒவ்வொரு ஸ்கிம்மிங்க போட்டு அவன் டேட்டாவை இது பண்ணணும். வேற அதை விட இந்த மாதிரி ஃப்ராட் தான் யூஸ்வலி நிறைய மணி போயிருக்கும். இதுல பாருங்க 90 crores போச்சா, இதுல பாருங்க 20 lakhs தான் போயிருக்கு. ஸோ அதனால சென்ட்ரல் லெவல்ல இருக்கிற ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கிற செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம். அது நம்ம உங்க ஐடி டீமுக்கு எப்பயாவது தனியா பேச சான்ஸ் கிடைச்சா அவங்க கூட பேசுவோம். அடுத்த இதுல 27 அந்த கனரா பேங்க் கேஸ்ல இவ்வளோ இதாச்சு. கனரா பேங்க் இதெல்லாம் இது வந்து அந்த பேப்பர்ல வந்து நியூஸ் ஐட்டமோட கட்டிங். இது தென் சிம் ஸ்வாப் ஸ்கேம், இது இப்ப ரீசெண்டா இருக்குங்க. அது என்னன்னா, சிம் ஸ்வாப்னா முதல்ல என்னன்னு பார்த்தலாம். நம்ம கிட்ட நம்ம போன் இருக்கு, நைட்டு போனை வச்சுட்டு தூங்கிடுறோம். நைட் இந்த சிம் ஸ்வாப்ஸ் எல்லாம் நைட்டு தான் நடக்கும். மிட் நைட்ல உங்க சிம் டிசேபிள் ஆயிடும். உங்க சிம் நம்பரை இன்னொரு போன்ல எனேபிள் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஓடிபி எடுப்பாங்க, திருடுவாங்க, ஃப்ராட்ஸ் நடக்கும், திருப்பி க்ளோஸ் ஆகிடும். இதெல்லாம் நீங்க காலையில எழுந்திருக்கிறப்ப என்ன நடந்ததுன்னே தெரியாது. இது நடக்காம இருக்கிறதுக்கு முக்கியமானது ஒண்ணு, தயவு செஞ்சு என்ன பண்ணிடுங்கன்னா, இந்த பை சம் குட் ஹேண்ட்செட்ஸ். நான் இது இப்போ நீங்க ரெக்கார்ட் வேற பண்ணி யூடியூப்ல போடுறதுனால நான் சொல்ல விரும்பல. என்னென்ன போன்ஸ் எல்லாம் வாங்கக்கூடாதுன்னு உங்களுக்கே தெரியும். நான் இந்த லைன் சொல்றப்பே எதெல்லாம் நல்ல போன்ஸ்ன்னு தெரியும். இதுல கொஞ்சம் செலவானாலும் நல்ல போன் வாங்கிக்கோங்க, ஓகேவா? அதர்வைஸ் இந்த மாதிரியான ஃப்ராட்ஸ் எல்லாம் அந்த போனை ஹேக் பண்ணி அந்த ஐஎம்இஐ நம்பர் டேகிங் இந்த ஒரு லூப் ஹோல் வழியா நடக்கும். ஸோ அதனால அதை பார்த்துக்கோங்க. நாட் ஷேரிங் யுவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன் வித் அன்னோன் டொமைன்ஸ். இது நம்ம நிறைய பேசிட்டோம். தேவையில்லாத டொமைன்ஸ்ல எல்லாம் யாருக்கும் சும்மா ஏதாவது ஒண்ணு, இப்ப லக்கி லாட்ரின்னு வருது இல்ல, நம்ம என்ன நினைப்போம்னா அதுலயே பேரு மொபைல் நம்பர் எல்லாம் ஃபில் ஆகி வந்ததா, ஏதாவது ஒண்ணு மட்டும் கேட்பானா, இல்ல சரி மொபைல் நம்பரே கேட்கறான்னு வச்சுப்போம், நேமு எல்லாம் வந்துருச்சுன்னா ஓகே, எந்த ஊருன்னு கேட்கறான் அப்படின்னா போன் நம்பரை போட்டு உடனே மெயில் ஐடியை கொடுத்து என்டர் பண்ணிட வேண்டியது. இந்த மாதிரி பண்ணாதீங்க. அவனும் வந்து சைக்கலாஜிக்கலி என்ன பண்றான், ஏற்கனவே இருக்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு சிலதுதான் கேட்கறான். எக்ஸ்கியூஸ் மீ. அடுத்தது டேட்டா ஆஃப் ஆல் பாகிஸ்தானி பேங்க்ஸ் அட்டாக்ட். ஒரு 10 பேங்க்ஸ்ங்க, 10 பேங்க்ஸ் பாகிஸ்தான்ல ஒரே நாள்னா என்ன, ஒரு 2-3 டேஸ் இதுல விண்டோல இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன்ல ஒரு பிரீச் நடந்திருக்கு. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏடிஎம் கார்டுல, ஓகே இது என்ன இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன்ஸ்னா, ஏடிஎம் கார்டு இருக்கு, ஏடிஎம் கார்டு டொமஸ்டிக்லயும் யூஸ் பண்ணலாம், ஃபாரின்லயும் யூஸ் பண்ணலாம் இல்லையா? இப்ப நீங்க உங்க பேங்க்ல எல்லாம் எப்படி பண்றீங்கன்னு தெரியல. நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, கார்டு கொடுக்கறப்ப யூஸ்வலி கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம், நான் சொல்றது சில இயர்ஸ்க்கு முன்னாடி, இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் எனேபிள் ஆகி வரும். ஆனா இப்ப ரீசெண்டா இந்த மாதிரி ஃப்ராட்ஸ் நடக்கிறதுனால ரீசெண்ட் ஆர்பிஐ கைட்லைன்ஸ் படி இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன்ஸ் டிசேபிள் பண்ணி தான் கார்டு வில் பி கிவன் இட் செல்ஃப். இதுக்கு மேல இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் வேணும்னு யாராவது கஸ்டமர் நினைச்சா ஒரு லெட்டர் கொடுக்கணும். ரிட்டர்ன் ரிக்வெஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இது எனேபிள் ஆகும். இதுதான் இங்க நம்ம இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. இந்த மாதிரிலாம் இல்லாததுனால, இது அவங்க ஆர்பிஐல அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாததுனால இந்த பிரீச் நடந்திருக்கு, கார்டு பிரீச் நடந்திருக்கு. உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷனை அப்புறம் தான் பிளாக் பண்ணிருக்காங்க. நம்ம எல்லாம் இப்ப எல்லாமே பிளாக் பண்ணி தான் வச்சிருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் பேங்க்ஸ் இது இப்ப ப்ராப்ளம் இல்லை.
Data over 80,000 account holders, about 10 Pakistani banks were sold. பாருங்க அழகா விக்கிறான். State Bank of Pakistan informed several banks blocked their international payments. ஓகேவா? இந்த OTP scam, hackers of Chinese origin, state SBI இப்ப இது ரொம்ப ரீசன்ட்ங்க, July 7th இது லேட்டஸ்ட் நியூஸ். இது SBI என்ன பண்றாங்கன்னா, SBI நேமை யூஸ் பண்ணி ஹேக்கர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, gifts worth 50 lakhs from the bank அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் வருது. அந்த வாட்ஸ்அப்ல SBIன்னு பேர் வருது. அப்ப பாக்குறவங்க நம்ம தானே செய்வாங்க. நம்பி என்ன பண்றாங்க, அவங்க உடனே அதுல போய் பேங்கிங் டேட்டா எல்லாம் கொடுத்துடுறாங்க. ஸோ பேங்க்ல இருந்தே ஃப்ரீயா கிஃப்ட் தரேன்னு சொன்னா கூட நம்ப கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். இது வரைக்கும் இந்த மாதிரி ஸ்கேம் நடந்தது இல்லை. பேங்க்ல உங்களுக்கு கிஃப்ட் தராங்கன்னு சொல்லி இந்த மாதிரி இதுதான். அவங்க எவ்வளவு அழகா புதுசா யோசிக்கிறாங்க பாருங்க. அந்த ஸ்கிரீன் எல்லாம் கூட ஆக்சுவலி இருந்தது, நான் அது உங்களுக்கு போடல, அது வேண்டாம்னு, ஏன்னா அதுவே ஃப்ராட்லண்ட் இதுன்னு. பாத்தீங்கன்னா அப்படியே டிட்டோ SBI சைட் மாதிரியே இருக்கும். கண்டினியூ டு லாகின், பாஸ்வர், ஓடிபி சென்ட், ஓடிபி இந்த மாதிரி எல்லாமே அப்படியே அவங்க ஓடிபி வாங்கி எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. இது அடுத்தது. இது இந்தியால ஃபர்ஸ்ட் குவார்டர்ல மட்டும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் இயர் H1, சாரி இது குவார்டர்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் இயர்ல மட்டும் 6 lakh இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. யூஸ்வலி சர்ட் இன்னும் ஒன்று கவர்மெண்ட் பாடி இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, அவங்க தான் ஓகே இங்க இருக்கு, அவங்க தான் இதுக்கெல்லாம் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம். இந்த மாதிரி எந்த ஹேக்கிங் என்ன இன்சிடென்ட்ஸ் நடந்தாலும் அவங்க தான் நமக்கு கைட் பண்ணுவாங்க. அவங்க கைடன்ஸ்ல தான் எல்லாம் பண்ணுவோம். 2020ல இங்க பாருங்களேன், இங்க நம்பர்ஸ் பாருங்களேன். 2019ல 3 lakhs 3 or 4 lakhs இருக்கு. 2020ல 11 lakhs நடந்திருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் இயர்ல 6 lakhs நடந்திருக்கு. அடுத்த ஹாஃப் இயர்ல இன்னொரு 12 to 14 lakhs வரைக்கும் வரும். எவ்வளோ ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. இது நம்ம சர்டனோட டேட்டா. சைபர் செக்யூரிட்டி இன்சிடென்ட்ஸ், இதெல்லாம் ரிப்போர்ட்டட் இன்சிடென்ட்ஸ். உங்களுக்கே தெரியும் நம்மலாம் எவ்வளவு பேர் ரிப்போர்ட் பண்றோம்னு. அதாவது ரிப்போர்ட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது, இது புரிஞ்சுக்கோங்க. இது இப்போ ஒரு பேங்க் சொல்லுது, எங்க பேங்க்ல இருக்கிற ஒரு செக்யூரிட்டி இன்சிடென்ட், ஒரு ஹேக்கிங் நடந்திருக்கு, ஒரு ஃபிஷிங் அட்டாக் வந்துச்சு அப்படின்னு. இப்போ SBI சொன்னாங்கல்ல, இது ஒரு இன்சிடென்ட். இவன் ஒரு 20,000 கஸ்டமர்ஸ் ஹேக் பண்ணுவான் இந்த SBI, அது இன்சிடென்ட் கிடையாது. தோஸ் ஆர் ஹேக்கிங் அட்டெம்ப்ட்ஸ். பட் இது இன்சிடென்ட்ஸ். அப்ப பாருங்க, இது 6 lakhsன்றது கம்மி. 6 lakhs into so many things multiplied by அத்தனை customers. So 6 lakh cyber security incidents were observed in the country. ஓகேவா? அது ஒரு பார்லிமெண்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணிருக்காங்க. 140 phishing incidents. இதெல்லாம் நான் சொல்றது இன்சிடென்ட்ஸ். உங்களுக்கு இப்ப தெரியும் இன்சிடென்ட்ஸ்க்கும். இப்போ ஒரு இன்சிடென்ட்ல ஒரு 10,000 கஸ்டமர்ஸ் அஃபெக்ட் ஆகலாம். பட் ஃபிஷிங் இன்சிடென்ட்ன்றது ஒண்ணு. இப்ப இந்த SBI-யோட நடந்தது ஒரு இன்சிடென்ட். அதே மாதிரி 140 இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. தென் சர்டன் ஃப்ராட்லண்ட் டோட்டல் ஆஃப், அதே மாதிரி இதுவும் நம்பர்ஸ் தாங்க. 2018-19ல 450, 472 நடந்தது. இதுவும் அந்த இன்க்ரீசிங் சைட் தான். ஃப்ராஸ்டர் ஸ்விண்டில் 68 lakhs ஆஃப்டர். இதான் அந்த உங்க மகாராஷ்டிரா கோஆபரேட்டிவ் பேங்க். இது கொஞ்சம் பழசு, 2019 மகாராஷ்டிரா கோஆபரேட்டிவ் பேங்க்ல இருந்து 68 lakhs போயிருக்கு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்க்ளூடிங் IMPS. இது ஃபர்ஸ்ட் இந்த கேஸ்ல அவன் என்ன பண்ணிட்டான், முதல்ல CBS உள்ள போயிட்டான். CBS உள்ள போயிட்டு நெஃப்ட், IMPS, NECS, CBSல இருந்து இந்த 3 டைப்ஸ்ல போட்டு வெளியில ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருந்திருக்கான். RTGS பண்ணல, ஏன்னா அது ஹை வேல்யூ. எல்லாம் சின்னதா பண்ணியிருக்கான். எடுத்து டோட்டல் 68 lakhs. இது ஒரு கோஆபரேட்டிவ் பேங்க் தான். இத சொல்றப்ப இந்த நியூஸ்ல இந்த காஸ்மோஸ் அட்டாக்கையும் சொல்றாங்க பாருங்க. தெலுங்கானா ஸ்டேட் கோஆபரேட்டிவ். இப்போ நீங்க இங்க தமிழ்நாடுல TNSE பேங்க் மாதிரி இவங்க அங்க தெலுங்கானாவோட பேங்க். இதுல 1.96 crores போயிருக்கு. இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, IMPS சேனல் ஹேக் ஆயிருக்கு. IMPSனா நமக்கு எல்லாம் என்னன்னு தெரியும். சிம்பிளா சொல்லணும்னா NEFT பேட்சஸ்ல போகும்.
half an hour பேட்சஸ், 30 minutes பேட்சஸ். இப்போ நீங்க ஒரு 12:15 மணி அனுப்புறீங்கன்னா 12:30 போகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அந்த எவ்ரி half an hour பேட்ச் போகும். ஆனா IMPSன்றது இமீடியட் பேமெண்ட் சிஸ்டம், உடனே பேமெண்ட் போயிடும். இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்ஃபர், இன்ஸ்டன்ட். இதுல என்ன பண்ணியிருக்காங்க, இதுல சிலது எல்லாமே இது இன் ஜெனரல் இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, சிலது செல்ஃப் அக்கௌண்ட்ஸுக்கு போயிருக்கு, சிலது பினாமி அக்கௌண்ட்ஸுக்கு போயிருக்கு. பினாமி அக்கௌண்ட்ஸ் போய் அங்கிருந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஆப்பிரிக்கன்ஸ். இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுறதுக்கு 10% கமிஷன் கொடுத்தாமா, பார்த்துக்கோங்க, இந்த ஃபினான்ஷியல் ஃப்ராடுக்காக. ஓகேவா? ஸோ அவங்கெல்லாம் அந்த செல்ஸ் மாதிரி யூஸ் ஆயிருக்காங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.